ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு இளைப்பாறுதலை கொடுத்து நம்மை கரம் பிடித்து வழி நடத்திக்கிட்டு இருக்கார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், பாஸ்டர் பேசும்போது சில நிமிஷம் தான் நான் இங்கே உள்ள வந்து சில நிமிஷம் தான். ஆனால் அவங்க வாய் திறந்து பேசினது எல்லாமே அது கோர்வையாக இருந்ததான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். அல்லேலூயா. ஆமாம், நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறாரு, உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், சில இடங்களுக்கு போகிறப்ப நல்ல ரெஸ்ட்டு கிடைக்கும். நல்ல எப்படி சொல்கிறதுனா கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவேன். சில இடத்துலலாம் வந்து எல்லா இடமும் இல்லை, சில இடங்களில் பச்சைபாதமாக பேசலை, ஒரு மாதிரி ரொம்ப இறுக்கமாக நெருக்கமாக இருக்கும். ஆனால் உங்களோடு இருக்கும்போது அப்படி இல்லை. பாருங்களேன், நமக்கு புகழ்ந்தாலும் பிடிக்காது, திட்டினாலும் பிடிக்காது. உங்கள் கூட இருக்கும்போது சபையாராகிய உங்கள் கூடயும் உங்கள் ஊழியர்களோடையும் இருக்கும்போதும் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஆமாம், கர்த்தருக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன், உங்களுக்கு இல்லை. அவர் இல்லைன்னா நம்ம யாருன்னு நமக்கே தெரியும். ஆமாம் தானே? என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? நம்மளை நம்மளாலே ஏற்றுக்க முடியாது, அதுதான் நம்ம நிலைமை. ஆமேன் ஆமேன். ஒரு சின்ன காரியம் எனக்கு ஆவியானவர் ஓகே தான் பிரதர். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. என் சட்டையை கடையில் கொடுத்து அயன் பண்ணாங்களா இல்லை வீட்டில் பண்ணதா பாஸ்டர்? ஸ்தோத்திரம், நீங்கள் தானா? உண்மையாக சொல்கிறேன், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் செய்கிற எல்லாத்துலேயுமே கர்த்தர் இடைப்படுவார். 100% ஆண்டவர் என்னை பார்க்குறார், என்னை ஆண்டவர் பார்க்குறாரு. நான் பொய் சொன்னேன்னா இங்கே என்னை ஆண்டவர் அடிக்கட்டும். நான் இந்த சட்டையை போடும்போது மனசார சொல்கிறேன், 2 சட்டை கொடுத்துருந்தேன், கடையில் கொடுத்து அயன் பண்ணி கொடுங்க, சிரமம் வேணாம் அப்படின்ட்டு ஒரு பேண்ட்டு கொடுத்துருந்தேன். இது லினன், அவ்வளோ சீக்கிரத்தில் படியாது. என்ன பண்ணாது? புரிய வேண்டியவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சீக்கிரத்தில் சிலர்லாம் என்ன பண்ண மாட்டோம். ஆனால் இந்த சட்டையை பிரிச்சுட்டு போடுறப்ப கோடு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா? நான் இந்த சட்டையை போடும்போது நான் மெய்யாவே சொல்கிறேன், ஆவியானவர் என்னோடு பேசினார். பிரிஸ்லி, இந்த சட்டையை உனக்கு அயன் பண்ணி கொடுத்துருக்காங்க தெரியுமா, அது யாருன்னு தெரியல, ஆனால் போய் கேட்டுக்கோ. கடைக்காரராக இருந்தால் அவருக்கு கிரெடிட்டை கொடுத்துறாது, அவங்க கூலிக்கு வேலை செய்வாங்க, போய் கேளுன்னாங்க. இந்த சட்டையை அயன் பண்ணவங்க, நீ ஒரு ஊழியக்காரன், கர்த்தருடைய வேலைக்காரன்றனால உன் மேலே ஒரு கனத்தை வச்சு அன்பை வச்சு அதை அயன் பண்ணனால தான் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என் கூட திருவரசன்னு ஒரு தம்பி முன்னாடி ட்ராவல் பண்ணியிருக்காரு. அவர் இப்படி தான் எனக்கு அயன் பண்ணி கொடுப்பார். அந்த தம்பி நான் அவசரமாக கிளம்பும்போது இல்லை மெடிடேட் நான் மேக்ஸிமம் எனக்கு பண்ணிவிடுவேன். சில நேரத்தில் எனக்கு உதவியாக அந்த தம்பிக்கிட்ட கேட்குறப்ப இப்படி தான் பண்ணுவார். ஆனால் இது உண்மையாகவே சொல்கிறேன், அந்த தம்பி ப்ரொஃபஷனல் அயன் பண்ணுறவரில் அதை விட சிறந்ததாக இருந்தது. அப்போ ஆண்டவர் சொன்னார், இது அயன் பண்ணி கொடுத்த தேவ மனுஷன் உன்னை நேசிக்கிறனால, உன் மேலே அன்பு இருக்கிறனால இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணார். என் ஊழியத்தை நீ இப்படி பண்ணுறியான்னு கேட்டார். ஆனால் நான் சொல்கிற புரியுதானே? ஐ எம் கன்விக்டட். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்துறார். நான் அந்த சட்டையை போடும்போதே சொன்ன, ஆண்டவரே இன்னும் என்கிட்ட சில குறைகள்லாம் உண்டு அப்பா, சில இடங்களில் தாமதங்கள்லாம் உண்டு, சில இடங்களில் நிறையா ஓடுறேன், கொஞ்சம் ஜபம்லாம் குறைஞ்சிடுச்சு, வேதத்தை தியானிக்கிறேன், ஆனால் ஆதியில் இருந்த அளவுக்குலாம் தியானம் இல்லைப்பா, நான் திருத்திக்கிறேன். ஆனால் ஏன் சொல்கிறேன், நான் ஊழியக்காரருக்கு ஜாலரை அடிக்கலக்கா, அவர் தான் அயன் பண்ணாருன்னு கூட எனக்கு தெரியாது. இது யார் அயன் பண்ணியிருந்தாலும், ஒருவேளை இஸ்திரி கடைக்காரை தவிர வேறு யார் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு நான் கிரெடிட் கொடுத்துருப்பேன். ஆண்டவர் எனக்கு இந்த சட்டம் மூலயமா இன்னைக்கு காலையில் பேசினார். பாருங்கள், நீங்களே பாருங்கள், பர்ஃபெக்டாக அதை போடும்போதே ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஒரு எம்பவர்டாக ஒரு சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம். பிரதர் சட்டையும் அப்படி தான், எல்லாம் கத்தி தான் போலையே. தோத்திரம். ஆமாம், இங்கேயும் அப்படி தான், வலப்புறம் இடப்புறம் எல்லாம் அப்படி தான் இருக்கிறீங்க, பர்ஃபெக்டாக இருக்கிறீங்க. ஆண்டவருக்கு நன்றி. அல்லேலூயா. ஆமாம், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனுஷன் அயன் பண்ணுற சட்டை கூட பேசும். புரியலன்னு நினைக்கிறேன். நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனுஷனாக உங்கள் வீட்டுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா ஐயா, நீங்கள் செய்கிற சின்ன சின்ன வேலை கூட உங்கள் பிள்ளைங்க கிட்ட, உங்கள் மனைவி கிட்ட பேசும். நீங்கள் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனைவியாவோ, ஒரு குடும்ப தலைவியாவோ, ஒரு மகளாவோ இருந்தீங்கன்னா, நீங்கள் போட்டு கொடுக்குற ஒரு சின்ன டீ கூட பேசும். புரிய வேண்டியவங்களுக்கு புரியட்டும், புரியாதவங்களுக்கு புரியாமலே இருக்கட்டும். அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய ஆவியானவர் எல்லா விதத்திலையும் எப்படி வேணாலும் பேசுவார். நான் தேவனை துதிக்கிறேன். பாஸ்டர் அண்ணனுக்கு மேலே இருக்கிற அன்புக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். அண்ணனை கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும், குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும். ஆமாம், எல்லாரையும் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவர். ஆமேன்னு சொல்லுவீங்களா? நீங்களாம் மென்டல் டார்ச்சர் கொடுத்தா அவங்களாம் இப்படி எங்களை கவனிக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க உங்கள் ஊழியக்காரரை, அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஏன் ஆமீன் வர மாட்டுது?
வரண்டியை மாப்பிள்ளை வைக்கிறேன் அவருக்கு ஒரு நாள் வேட்டுன்ற மாதிரி பார்க்குறீங்க. நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. நம்ம ஜெபிச்சிருக்கோம், துதிச்சிருக்கோம். வார்த்தைக்கு நேராய் சில நிமிடங்கள் நம்ம கடந்து போகலாம். பாஸ்டர் எத்தனை மணிக்கு வைண்ட் அப் பண்ணணும் பாஸ்டர்? ஐயா எப்படி நீ சொல்ற நேரத்துக்கு முடிக்க மாட்டேன். சரிங்க ஐயா, முடிச்சிடும் ஐயா. ஐயா 10:21 11:30 முடிச்சிடும் ஐயா. தோத்திரம் ஐயா. ஆமேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார், கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். ஆமேன். நேற்று கடைசியா எங்க விட்டோம்? பாஸ்டர் அழகா சொன்னார், பெத்தானியா கூட்டின்னு போனார். எனக்கே புதுசா இருக்குது. நானே பெத்தானியாவுக்கு கர்த்தர் கூட்டிட்டு போயிட்டு எனக்கே புதுசா இருக்கு. பிரசங்கிக்கிற எங்களுக்கு உண்மையாவே தெரியும், ஊழியத்துல இருந்தீங்கன்னா தெரியும். பேசும்போது நமக்கே ஆச்சரியம். என் வாழ்க்கையில 100% பிரசங்கமும் அப்படிதான். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நம்ம இதெல்லாம் தியானிக்கலையே, நம்ம இதெல்லாம் எழுதலையே, எங்கிருந்து வருது? பரத்துல இருந்து அருளப்படுது. இன்னைக்கும் ஆண்டவர் பேசுவாரு. நேற்று யோவான் 11ஆம் அதிகாரம் 38 இருந்து சில வசனங்களை தியானித்தோம். உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆசீர்வாதமா இருந்தது. நம்ம நினைப்பு ஊழியக்கார் இல்லை. நான் எப்பயுமே சொல்றேன், இந்த ஸ்பீக்கரை போல 1 2 3 4 ஸ்பீக்கர் போல நானும் 5வது ஒரு ஸ்பீக்கர். பேசுறவர் அவரு, சத்தத்தை மட்டும்தான் நான் எழுப்புறேன். அல்லேலூயா. கழுதையை கொண்டு கூட ஆண்டவரால் பேச வைக்க முடியும். அதனால இந்த கழுதையும் ஆண்டவர் பயன்படுத்துறதுக்காக துதிக்கிறேன். நேற்று யோவான் 11ஆம் அதிகாரம் 38 இருந்து தியானித்தோம். கடைசியா எங்க நிறுத்தணும் சொல்லுங்க? என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? நேற்று வந்தவங்களாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? சொல்லுங்க, எந்த வசனத்துல விட்டோம்? கல்லை எடுத்து தலையில் போடுங்களா? ஆமா, என்ன கவனிங்க. ஆமான்னொடனே கல்லை எடுத்து தலைமலை போடணும்னாருன்னு. நேற்றைய தினம் நம்ம தியானிச்சோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கத்தில் பங்கேற்கிறவர்கள் மாத்திரம் அல்ல, நம்முடைய துக்கத்தை அவருடைய துக்கமா எடுத்துக்கொண்டு கலங்குகிற கண்ணீர் விடுகிற நல்ல தெய்வம் தான் நம் தகப்பனாகிய இயேசு. ஆமேன்னு சொல்லுவீங்களா? நேற்றைய தினத்துல என் சாட்சியை சொன்னேன். எங்க அப்பா கிட்ட நான் ஒரு சாரி கூட கேட்க முடியல, உன்னை நான் மன்னிச்சிட்டேன்டா மகனேன்னு. எங்க அப்பாவும் சொல்லலை எனக்கு, அது எனக்கு ரொம்ப துக்கம். ஆனா கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பினால நான் கட்டப்பட்டு எழும்பி இருக்கிறேன்னு சொன்ன சாட்சி. ஓடி வந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாஸ்டையா வீட்டில் வந்து ஒரு சகோதரி சொன்னாங்க, என் வாழ்க்கையிலையும் அதே தான் பிரதர். எங்கள் அப்பா இறக்குற 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சண்டை போட்டேன், ஆனால் இறந்துட்டாரு. சாரியே கேட்க முடியல, குற்ற உணர்வாக இருந்தேன். ஆனால் உங்கள் சாட்சியை கேட்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு திடனை கொடுத்தாரு, என் கூட ஆண்டவர் பேசினாருன்னாங்க. அல்லேலூயா. அதான் பாஸ்டர் கேட்டாரு, எத்தனை பேர் என் யூடியூப்பை பார்த்துருப்பீங்கன்னு. இப்போ பதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேவையானவங்களுக்கு மாத்திரம்தான் அதை ஆண்டவர் காட்டி கொடுப்பார். எல்லாருக்கும் வேணாம், எனக்கு வேணாம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறது தான். அதன்படியே நேற்று எனக்கு ஒரு சாட்சியை கொண்டு உறுதிப்படுத்திட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஆண்டவர் துக்கத்தில் பங்கேற்க வருகிறார், துக்கத்துல கண்ணீர் விட்டு அழுகிறார். அப்போ சில சம்பவங்கள் நடக்குது. நம்ம கிட்டே ஆண்டவர் பேசினாரு, நம்ம அநேகருடைய வாழ்க்கையில கல்லை புரட்டி போடுறவங்களாகவும் செயல்படணும். அநேக நேரத்துல குடும்பத்துக்குள்ள இருந்து கொண்டே, ஐயோ ஆண்டவரே இந்த கல்லை திறந்தா என் தம்பி இறந்து 4 நாள் ஆயிடுச்சு, நாருமே ஆண்டவரே, என் சகோதரனுடைய பிரேதத்திலிருந்து வருகிற, அதாவது கடந்த காலத்திலிருந்து வருகிற நாற்றம் எல்லாரையுமே முகஞ்சுளிக்க வச்சிருமே ஆண்டவரே, வேணாம் ஆண்டவரே, ப்ளீஸ் ஆண்டவரே அப்படி என்ற அளவுக்கு இருக்கும்போது ஆண்டவர் அப்பதான் துக்கப்பட்டு சொல்றாரு, அந்த கல்லை எடுத்து போடுங்கள்ன்றார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, எந்த வசனம் அது? 39 தெளிவா சொல்றாரு, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்று. அதாவது பாஸ்ட் டென்ஸ், அந்த கடந்த காலத்தினுடைய நாற்றங்கள் வெளியே வருதே ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஆண்டவர் மிகுந்த துக்கத்தோடு என்ன சொல்றாருன்னா, வாசிக்கலாமா? கேட்கலாமா? இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, செத்து போனவனுடைய உடன்பிறப்பாகிய மார்த்தாள் அவங்களை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது இப்பவே நாருமே ஆண்டவரே 4 நாள் ஆயிற்றே என்றார். 4 நாள் ஆயிடுச்சே சாமி அப்படின்னு சொல்றாங்க. இயேசு அவளை நோக்கி, இயேசு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அம்மாவை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. எத்தனாம் வசனம் பிரதர் அது? 40. ஐயா 40 தானே ஐயா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இல்ல, புரியல. நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்படின்னா ஆண்டவர் குறிப்பிட்ட ஒரு காரியத்தை தேவ பிள்ளைகள் கடந்து போறதுக்கு முன்னாடியே நம்ம கிட்ட பேசி இருப்பார். வரல? ஆமென்.
வரல, இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். நம்ம தான் கவனிக்காம இருந்திருப்போம், இல்ல கவனிச்சதை மறந்து போயிருப்போம். ஏன் தெரியுமா? அந்த சூழ்நிலை, அந்த பிரச்சனை, அந்த போராட்டம், அதனுடைய வீரியம் பெருசா இருக்குன்றனால உன்னோடு கூட இருக்கிறவர் நான் அல்லவான்னு கர்த்தர் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை மறந்து இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் டைவர்ட் ஆகி கவனச்சிதறலுக்குள்ள போய் பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்களுக்கு புரிய வைப்பாரு. ஐயா, கர்த்தர் நல்லா தெளிவா புரிந்து கொள்ளுங்க. நீங்களும் நானும் சில பிரச்சனைகள் ஊடாக போறதுக்கு முன்னாடியே நம்ம கிட்ட பேசி வச்சிருப்பேன், முன்னமே சொல்லி வச்சிருப்பேன். நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? அவர் பேசுனது ஒன்று நினப்புல இருக்காது, இல்லைன்னா அவர் பேசுனது ஒன்று நம்ம மட்டுப்படுத்தி மழுங்கடிச்சு போக விட்டுருப்போம். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு மறுபடியும் உணர்த்துறாரு. இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில போயிட்டு இருக்கீங்கல்ல, கடந்த சில மாதங்களாக வருடங்களாக சில பிரச்சனைக்குள்ள போயிட்டு இருக்கீங்கல்ல, ஆண்டவர் அதை குறித்து முன்னாடியே உங்களுக்கு ஜெயிக்கிறதற்கான வார்த்தையை கொடுத்துட்டாரு. அந்த வார்த்தை வாக்குத்தத்தம் என்னன்றதை போய் தேடுங்க. ஆமேன்னு சொல்லுங்களா? நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால் நிறைய நேரத்தில் திருமண வாழ்க்கை கசந்து போய் இங்கே வந்திருக்கிறீங்க சிஸ்டர், கசந்து வந்திருக்கிறீங்க. உங்க திருமணம் அப்போ ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி விசுவாசத்தோட கடைசியா ஜெபிச்சது எப்ப? உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை நம்பிக்கையற்று, ஐயோ இதை மூடி வைக்கிறேன், இதை நான் வெளியே திறந்தனா நாரிடுமே நினைச்சு கவலைப்படுறீங்களே. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் முன்னமே எச்சரித்து உங்களுக்கு கொடுத்தாரே வார்த்தை, அந்த வாக்கு தத்தம் எங்கே? பிரச்சனை ஆண்டவர்கிட்ட இல்ல. என் பிரச்சனை இல்ல. என் மேல வைக்கப்பட்ட அபிஷேகத்தை மறந்துட்டேன், என் மேல வைக்கப்பட்ட அழைப்பை மறந்துட்டேன், என் மேல வைக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை மறந்தனாலதான் கோலியாத்தை பார்த்தோன்னே நான் கூடாரத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆமென் சொல்லுவீங்களா? எனக்கு ஒரு டவுட், கிளியர் பண்ணுங்க. தாவீது கோலியாத்தை சந்திப்பதற்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்பட்டாரா, சந்திச்சதுக்கு பிறகு அபிஷேகம் பண்ணப்பட்டாரா? கன்ஃபார்மா? இல்ல அதுல ஏதாவது வம்பு இருக்குதா? சொல்லுங்க. அதெல்லாம் பைபிள் படிக்கிறவங்க கிட்ட கேள்றாசா, எதுக்கு நம்ம கிட்ட கேட்கறன்றீங்களா? சொல்லுங்க. முன்னமே சொல்லுங்க. ஆனா அண்ணன்மாருங்களுக்கு என்ன தெரியுமா? தம்பி, உன் இருதயத்தினுடைய இருமாப்பு என்ன, நீ எவ்வளோ கடினம் பிடிச்சவன், உனக்கு விட்டுருக்கிற கொஞ்சம் ஆடையும் விட்டு இங்கே வந்து நின்றுட்டு என்ன பண்ணுற, உனக்கு என்ன அவ்வளோ திமிருவாட்டம் வந்து போச்சான்னும் போது தாவீது என்ன தெரியுமா சொல்றாரு? நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? ஐயா, அம்மா, நிறைய நேரத்தில் நிறைய பேருக்கு உங்களை பார்க்குறப்ப உங்கள் மேலே வைக்கப்பட்ட அபிஷேகமோ அழைப்போ வாக்கு தத்தமோ திட்டமோ தெரியாது, சொந்த குடும்பத்துக்குள்ளேயே தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சொல்ல வேண்டிய பதில் என்ன தெரியுமா? நான் இன்னைக்கு கர்த்தருக்காக நிக்கிறதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அல்லேலூயா. என் மேல வைக்கப்பட்ட அபிஷேகம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது தாவீதை வச்சு சொல்றேன். அந்த ஐயா மேல வைக்கப்பட்ட அபிஷேகம் எதுக்கு? சும்மா சிங்காசனத்துல உட்காரவும் கிரீடத்தை வச்சுக்கவும், நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் ஆளானப்பட்ட சாமுவேல்களால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இவங்களா என்ன அபிஷேகிச்சிருக்காங்க, நான் மேன்மை பாராட்டி கர்த்தர் எனக்கு வரம் கொடுத்த, அதுக்கு இல்ல. கோலியாத்தை சந்திக்கிறதுக்காக தான் அந்த அபிஷேகம், அழைப்பு, வாக்கு தத்துவம். ஆமே. ஐயா, நிறைய நேரத்தில் அம்மா ஊழியக்காரிகளுடைய கண்கள் கூட நம்மளை பார்க்கும்போது மறைக்கப்பட்டுரும். என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். நான் கூட உங்கள் ரூபத்தை வச்சு, உங்கள் பணத்தை வச்சு, உங்கள் திறமையை வச்சு நாங்கள் தப்பாக இடம் போட்டுருவோம். ஆனால் ஆண்டவர் அவங்க சொன்னார் பாருங்க, இஸ் நாட் ஃபிட் ஃபார் எனிதிங். அவங்க மேனேஜர் சொன்னாங்க தெரியுமா, ஒன்றுத்துக்குமே உபயோகம் இல்லாதவன்னு. ஆனால் சொன்னார் பாருங்க ஐயா இங்கே பேசும்போது, ஒரு நாள் நான் இங்கே வந்து கர்த்தர் என்னை நிறுத்துவார்னு அந்த அம்மாவுக்கு பாவம் தெரியாமல் போச்சு. அபிஷேகம் உங்களை என்னையும் தகுதிப்படுத்துமா? ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவர் முன்னமே வச்சுட்டாரு. தாவீது அந்த பிரச்சனை வந்து எழும்பி நிற்கும் போது பிரச்சனையை பார்க்கல, கோலியாத்தை பார்க்கல. அவனுடைய ஈட்டி இத்தனை நீட்டாக்கும், அவன் பட்டயத்துக்கு நிகரே இல்லை, அவனுடைய தலைச்சீரா, இப்படி எல்லாம் கணக்கு போடுறாங்க. ஆனா தாவீது அதை பத்தி சொல்லல. கர்த்தருடைய நாமத்தோட நான் வந்திருக்கிறேன், என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு, என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்து வாக்கு தத்தம் கொடுத்திருக்காருன்னு அதை நான் ஞாபகப்படுத்தினாரு. கோலியாத்தை ஜெயிச்சிட்டார். உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஏன் தெரியுமா அடிக்கடி அந்த கோலியாத்தை எழும்பி ஆடுறான், கொக்கரிக்கிறான் 40 நாள்? அந்த டியூரேஷன் ஏன் தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைங்க வந்து தங்களுடைய முகத்தை காட்டாம, தங்க அபிஷேகத்தை ஆனர் பண்ணி மேம்படுத்தாம இருக்கிறனால தான் இன்னைக்கு கொக்கரிச்சுக்கிட்டு இருக்கான் கோலியாத். ஆமே. என்கிட்ட ஒரு சிலர் கேட்பாங்க, போற சபையில நீ இயேசுவை பத்தி மட்டும் பேச வேண்டியதானே, எதுக்கு மற்ற கல்லனை பத்தி பேசுறேன்? தாவீது என்ன பண்ணாரு? பேதுரு என்ன பண்ணாரு?
ஐயா 3 யோவான் புத்தகத்துல யோவான் வேலை வெட்டி இல்லாமலா எழுதுறாரு. தியோத்திரேப்புன்னு ஒருத்தவன் சபையில இருக்கிறான். அவன் சபையில தன்னை மேன்மையா முதன்மையா காட்டிக்க விரும்புறான். நான் இல்லாம சபை நடக்காதுறான்றான். அது மாத்திரம் இல்லாம உள்ள இருக்கிறவங்களையும் வெளியே துரத்துறான், வெளியே இருந்து புதுசா வர்றவங்களையும் தடை பண்றான்னு தெளிவா எழுதிருக்காரு. ஏன் வேலை வெட்டி இல்ல? நிறைய நேரத்தில் அபிஷேகம்னா என்ன நினைக்கிறேன்? இயேசுவை தான் பேசுறோம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தான் பிரசங்கிக்கிறோம். ஆனா சபைகள்ல இன்னைக்கு கேன்சரா இருக்கிற இந்த அரிப்பிளவைகளை சுட்டி காட்டி அறுத்தெடுக்க வேணாமா? தாவீது நினைச்சிருந்தா கர்த்தர் உயர்ந்தவர், கர்த்தர் சிறந்தவர், கர்த்தர் போதுமானவர் போற்றிக்கினே இருந்திருக்கலாமே. எதுக்கு கோலியாத்தை வந்து கல்லை விட்டு அடிச்சு சிரச்சேதம் பண்றாரு? அபிஷேகம் என்ன பண்ணும்? இயேசு மட்டும் பேசும்னு நினைக்கிறீங்களா? அபிஷேகம் உள்ள வந்தா பேதுரு நீ பண்றது தப்புன்னு இன்னைக்கு வந்த பவுலா கூட இருக்கட்டும் முகமுகமா எதிர்த்து நின்று கடிந்து கொள்ளுவான். சபையை குறித்த அறிவு இல்லை இன்னைக்கு. ஒரு சபைன்றது எப்படிப்பட்ட ஸ்ட்ரக்சர், கர்த்தர் என்னென்ன வச்சிருக்க, இயேசு 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 இயேசுன்னா அப்படியே சபை வளர்ந்துருமா? அதனுடைய அஸ்திபாரம் அவர் தான். சிலுவை பற்றிய உபதேசம் தான் தேவை. ஆனா சபைக்குள்ள செத்த ஈக்களும் நாய்களும் வரும்போது அதை எடுத்து வெளியே வீசி எறிய வேணாமா? அபிஷேகத்தை எதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிங்க ஐயா. பினேகாசு வராரு, மோசே இருக்கிறாரு, யோசுவா இருக்கிறாரு. சபைக்குள்ள ஜோரா விபச்சாரமும் விக்கிரக ஆராதனையும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட உணவுகளும் பிழையாம் என்கிற கூலி பொருத்திக்கிட்ட காசுக்கு ஊழிய செய்யற ஒரு பொல்லாத கள்ள ஊழியன், வரம் பெற்ற ஊழியன் போட்டு கொளுத்தி போட்டு போயிட்டான். இவங்களுக்கு விரோதமா கர்த்தர் வார்த்தை இல்லைன்னொன்னே கொஞ்சம் அந்த ஸ்திரீகளை உள்ள வந்து விட்டு விபச்சாரம் பண்ண விடு, கொஞ்சம் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை சாப்பிட விடு, தன்னால தேவ கோபம் வெளிப்பட்டு செத்துருவான்னு 24,000 பேர் ஜாவறான். 24,000 ஆத்துமா ஐயா. அம்மா 24,000 ஆத்துமா, ஜீவன், குழந்தைங்க, ஆத்துமா. குழந்தைன்னு பார்க்காதீங்க, நான் ஆத்துமாவை சொல்றேன். ஆனா பினேகாசுங்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆரோனுடைய சந்ததியில வர்ற ஒரு இளைஞனா, வாலிபனா, பெரியவரான்னு கூட தெரியாது, தன்னுடைய ஈட்டியை கருக்காக்கிக்கிட்டே இருந்தார். எதுக்குன்னுலாம் தெரியாது. தன்னுடைய ஈட்டியை ஒவ்வொரு நாளும் கருக்காக்குனார். எதற்கு தெரியுமா? ஒரு நாள் வந்தது, சபைக்குள்ள காணப்படுகிற விபச்சாரத்தை உருவ குத்துனாரு. வாத நின்னுச்சு, தேவ கோபம் நீங்கிச்சு. ஆமென் சொல்லுவீங்களா? எதுக்கு ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறீங்க? அக்கிரமங்களின் கட்டுகளை நெகிழுகிறதற்கு என்ன அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இயேசுவை பேசி இயேசுவதாயா பேசுறோம். என் ஆண்டவர் ஆலயத்துக்குள்ள கல்லனையும் புறா விற்கிறவர்களையும் காசுக்காரனையும் பார்த்தப்ப என்ன பண்ணாரு? அவரை பத்தி நான் நல்லவர், நான் வல்லவர், நான் போதுமானவர், உங்களுக்காக ஜீவனை கொடுக்க வந்தேன்னு உட்காந்து அங்க என்ன உட்காந்து கண்ணீர் விட்டு நான் பேசுறேன். சவுக்கை எடுத்து துரத்தி அடிச்சார், ஒரு பயம் இல்லாம. இன்னைக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஆண்டவர் செயல்பட விடணும்னு விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஒன்னே கேட்குறேன் ஐயா, நம்ம வீட்டுக்குள்ள ஒரு திருடன் வராம்மா, திருடன் வரான், என்ன பண்ணுவீங்க? ஐயோ திருடன் வந்திருக்கிறார், திருடன் சார் வாங்க சார், இயேசுவின் அன்பை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன், இயேசு நல்லவர், இயேசு உங்களை நேசிக்கிறார் சொல்லுவேன் தான். ஆனால் கையில் கத்தியோட என் புள்ள கழுத்தில் கத்தியை வச்சுன்னு இருக்கான், என்ன பண்ணுவீங்க சொல்லுங்களேன்? பேசாத அந்நிய பாஷையெல்லாம் பேசுவாங்க பாஸ்டர், புரியும்னு நினைக்கிற சிலருக்கு. அவன் அம்மா, அவங்க பாட்டி எல்லாரையும் பச்சை பச்சையாக கேட்பாங்க. கையில் கட்டைக்கிறது எல்லாம் எடுத்துக்கின்னு என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் யோசிங்க ஐயா. அதாவது ஆண்டவர் வன்முறை எதிர்பார்க்கிறவர், விரும்புகிறவர் இல்லை. ஆனால் என் பிள்ளைக்கு ஒரு துஷ்ட மிருகமோ ஒரு துஷ்ட மனுஷனோ ஒரு தப்பான காரியத்தில் ஏதோ ஒரு தீங்கை இழைக்க வரும்போது என்ன பண்ணுவோம் சொல்லுங்களேன்? நம்ம பிள்ளைங்களை பலவந்தம் பண்ணுறதுக்கு ஒரு பொறுக்கி வரான், என்ன சொல்லுவீங்க? பிரதர், இயேசு உங்களை நேசிக்கிறார் பிரதர், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துறன்னுவீங்களா? முதல்ல பிள்ளைய காப்பாற்றுற வேலையை, தற்காப்பு வேலையை பார்ப்பீங்களா? என் வீட்டுக்குள்ள ஒரு திருடன் வந்தா மட்டும் வீரவசனம் பேசுறேன், ஆனா என் பிதாவாகிய தேவனுடைய வீடாகிய ஜப வீட்டுக்குள்ள கல்லர்கள் வரும்போது மட்டும் வாயை பொத்தி கொண்டிருக்கிறோமே, இது எப்படிப்பட்ட நியாயம்? அபிஷேகம் இன்னைக்கு ஏன் இதை சொல்றேன்னா, அபிஷேகத்தையும் அழைப்பையும் மட்டுப்படுத்தி உட்கார வச்சனாலதான் நம்ம இருக்க வேண்டிய உயர்வுல இல்ல, தள்ளப்பட்டு இன்னைக்கு கீழே வந்திருக்கிறோம். சவுல் தான் மேல வச்சுக்கப்பட்ட ஐயா ஒரே அபிஷேகம். ஐயா அம்மா யோசிச்சு பாருங்க, ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஆண்டவர் முன்னமே சொல்லி முன்னவே அபிஷேகித்து முன்னமே காரியங்கள் நடப்பித்தப்பையும் அதை மறந்து மனிதர்களை பார்த்து பயந்து பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போய் உக்காந்து இருக்கிற நம்ம தான் ஜெயம் எடுக்காததற்கான 100% காரணம். ஆனா பேய் கோலியாத்து, ஒரே கோலியாத்து தான். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன்பா. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தேவ நாமம் தூஷிக்கப்படும் போது சும்மா இருக்க மாட்டான். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உண்மையாவே சொல்றேன், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கர்த்தருடைய நாமம் வீணிலே வழங்கப்படுகிறத பார்க்கும்போது புறஜாதிகள் மத்தியிலே எழுதி இருக்கிறபடி உங்கள் மூலமா தேவநாமம் தூஷிக்கப்படுகிறதுங்கிறத காணும்போது மௌனமா இருக்க மாட்டாங்க.
அவன் எப்படி ஆண்டவர் நாமத்தை தூஷிக்க எடுக்கலாம், அவன் எப்படி செயல்படுவான்னு துணிகரம் கொண்டு எழும்பி வர்றவங்க தான் உண்மையா அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஐயோ அவர் கோலியாத்து பிரதர், பெரிய ஆள் பிரதர், நமக்கு எதுக்கு அந்த பிரச்சனை, அதெல்லாம் பெரிய பிசாசு போராட்டம், அதெல்லாம் பெரிய வியாதி போராட்டம், அப்படிலாம் சொல்ல மாட்டோம். இறங்கி போய் நின்று அடிச்சு முகம் குப்புற விழ வச்சு சிரச்சேதம் பண்ணி தான் அடுத்த வேலையை பார்ப்போம். ஆமென். நமக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்கணும். ஆமென். அண்ணா கொஞ்சம் யோசிங்க, உங்க பிசினஸ்க்கு, உங்க வேலைக்கு, உங்க பிள்ளைகள் வாழ்க்கைக்கு, உங்க பிள்ளை பிறந்தப்போ ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, எங்க முன்னமே சொல்லவில்லையான்னு கர்த்தர் கேட்கிறாரு. சொன்னாரு எங்க? அநேக நேரத்தில் கணவன் மனைவி உறவு, திருமண உறவு இன்னைக்கு தள்ளாடி கொண்டிருக்கு. அந்த நேரத்தில் உங்களுக்கு தேவை நினைப்பூட்டுதல், வசன நினைப்பூட்டுதல். ஏன் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? அப்படியே ஆச்சரியப்பட்டு பார்க்குறீங்க. நகத்தெல்லாம் கடிக்காதீங்க, என்ன கவனிங்க. கர்த்தருக்கு தோத்திரம். என்ன கவனிக்கிறீங்களா? எங்க தங்கச்சி உன் வாக்கு தத்தம் எங்க? கர்த்தர்கிட்ட வாக்கு தத்தம் பெற பழக்கம் இருக்கா? வருஷ ஆரம்பத்திலேயோ இல்லை முடிவுலையோ சில சபையில் என்ன பண்ணுவாங்க, வாக்கு தத்தம் அட்டை பாக்ஸை தூக்கின்னு வந்தோடனே அதுலேருந்து உருவிட்டு வாக்கு தத்தம். முன்னொரு காலத்தில் எப்படி முற்பிதாக்கள் கற்றுக் கொடுத்தாங்கன்னா, அமர்ந்து காத்திருந்து 3 நாளோ 2 நாளோ அட்லீஸ்ட் 1 நாளாவது காத்திருந்து, ஆண்டவரே இந்த ஆண்டில் எனக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, இந்த வருஷத்துல அப்படின்னா வருஷம் முதல் மட்டும் தான் இல்லை, ஒவ்வொரு நாளும் வாக்கு தத்தம். ஆனால் இந்த ஆண்டுக்குள்ள ஒரு மாத பிறப்போ ஒரு வருட பிறப்போ ஏதோ ஒரு புதிய ஆரம்பம் வரும்போது எனக்கு என்ன ஒரு ப்ராமிஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்ற அஷூரன்ஸோட புறப்பட்டு போகும்போது நிச்சயமா ஜெயம் உண்டு. அந்த பிரச்சனையில் அந்த வார்த்தை உங்களை என்னை திடப்படுத்தும் ஐயா. அந்த பிரச்சனையில் அந்த வார்த்தையின் மூலமா ஆண்டவர் ஒத்தாசை எழுப்பி அம்மா உங்களை என்னையும் ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவார். அம்மா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் கேட்குறாரு, அம்மா மாத்தாலே உங்ககிட்ட நான் முன்னாடி சொல்லையாம்மா, முன்னாடி சொல்லையான்றத ஒரே ஒரு கொடுமையை மட்டும் சொல்கிறேன் கேளுங்க. ஏதோ 4 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியத்துக்கு வந்த புதுசுலாம் இல்லை, இப்போ தான் சொல்கிறேன். என்ன பிரதர் இப்போ தான் சொல்கிறாருன்னா எப்போன்றீங்களா? அதே அதிகாரத்தில் எங்கே இருக்குதுன்னு தேடுறீங்களா? எனக்குள்ள என்ன ஒரு நினைப்புனா, ஏதாவது ஒரு பகுதி செய்தி கேட்டோன்னா முன்ன பின்ன ஓடி போய் வீட்டில் அது அந்த அதிகாரம் என்னதான் சொல்லுதுன்னு தேடி பார்ப்பீங்கன்ட்டு எனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை உங்கள் மேலே. எத்தனை பேர் போயிட்டு இந்த யோவான் 11ஆம் அதிகாரத்தை படிச்சிங்க? கொஞ்சம் தயவாக அந்த பழக்கத்தெல்லாம் ஏற்படுத்தி கொள்ளுங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். அது நமக்கு எப்படி சொல்கிறதுனா ஒரு என்கரேஜிங்காக இருக்கும், நமக்கு ஒரு ஆவலை தூண்டும். நம்மளும் அதில் ஈடுபாடோடு ஐயா சொன்ன மாதிரி பெத்தானியாவுக்கு போகலாம் வரீங்களான்ற மாதிரி அழகாக போயிட்டு நம்ம சுற்றி வர்றதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். அதான் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் இருக்குது. முதல் வசனத்துலேருந்தே போகலாமா வேணாம்மா? போகலாம் வாங்க. நீங்கள் படிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா என் வேலையே மிச்சம். தோத்திரம், பரவாயில்ல, சாயந்தரம் படிச்சுட்டு வருவீங்கன்னு விசுவாசிக்கிறேன். போலாம் ஐயா. 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம் ஐயா. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். அதாவது உடம்பு முடியாம தான் இருந்திருக்காரு, அப்பவே நியூஸ் ஆண்டவர்கிட்ட வந்துடுச்சு. எத்தனை பேர் ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்க? நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சாவுக்கு வாடான்னா கருமாதிக்கு நிற்கிறான் பாருன்னு திட்டுவாங்க பாருங்க. நம்ம உலகத்தில் ஒரு பழமொழி இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமான்னு நினைக்கிறேன், கோச்சிக்காதீங்க. கொஞ்சம் நான் காட்டாம மாதிரி தான் பேசுவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா? காட்டில் சுற்றி இருந்த கழுதையை பிடிச்சி கழுவி குளிப்பாட்டி வாயில் வார்த்தையை வச்சா இப்படி தான் வரும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் சத்தியத்தை பேசுவேன், மற்றபடி பயப்படாதீங்க. ஆமாம், நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆமாம் கல்யாணத்துக்கு வான்னா பிள்ளையோட காது குத்துக்கு நிற்கிறான் பாருன்ற மாதிரி கிண்டலாக சொல்லுவாங்க. அது மாதிரி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்கள் லவ் பண்ணுற, நீங்கள் நேசிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்டு வியாதியாக இருக்கிறான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுவீங்களா? என்ன பஞ்சாயத்து பாருங்க. செய்தி கேட்டிருந்த மனுஷனை வேற டிஸ்டர்ப் பண்ணி. யார்? என் மவதானா? இல்லை, யார் அது? ஆமாம், ஒரு 5 பேர் கொண்ட குழு அங்கே பலமாக வேலை செய்யுது போல், இங்கிட்ட அங்கிட்ட ஓடிக்கின்னு. இவனுங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணியிருப்பார் இல்லையா? என்ன தான் இவனுங்க சேட்டை பண்ணாலும் சிறுப்பில் ஏதோ பாருங்கள், சட்டை கிட்ட தூக்கிட்டு பயங்கரமாக வராரு. வாத்தியாரே என்னையா விடுங்க அண்ணா, விடுங்கண்ணே, ஃப்ரீயாக விடுங்கண்ணே. அவனுங்க ராஜ்யம் தானே. ஆனால் 5 வயசுக்கு மேலே கொஞ்சம் அவனுக்கு நிமித்தணும். என்னையா பார்க்குற? சண்டே ஸ்கூலுக்கு போகல நீ? எங்கேயா பல்ல காணோம்? அண்ணா
5 வயசுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நிமித்திருங்கண்ணே. சரியாண்ணே? சிஸ்டர் நீங்கள் வேற போயிட்டு அட்டாக் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் பக்குவமாக சொல்லுங்கள் பிள்ளைங்களுக்கு. ஆமாம், குட்டி பிள்ளைங்க அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதுங்கெல்லாம் கொஞ்சம் நேர் வழியாக நடத்துவோம். கர்த்தர் உதவி செய்வார். ஆமேன்னு சொல்லுவீங்களா? எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது, ஒரு 5 வயசுலேருந்து பிள்ளைகள் நம்ம நேர்படுத்த ஆரம்பித்தா பிள்ளைங்க வந்துடுவாங்க. அதுங்க நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும், விளையாட்டுத்தனம் இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் அப்பால தூக்கின பிள்ளையெல்லாம் தூக்கின்னு வெளியே போகல, அந்த பிள்ளைகளை என்கிட்ட வரவிடுன்னு தான் சொன்னேன். நானும் அட்ஜஸ்ட் பண்ண, நான் பொறுமையே இல்லாத ஆள். அதெல்லாம் கற்றுக்கிறது ஆண்டவர்கிட்ட இருந்தான். கர்த்தர் எனக்கும் கிருபை தருவாராக. நம்ம விஷயத்துக்கு வருவோமே, நம்ம செய்தி கொடுக்குறப்ப தான் இதுமாரி ஏதாவது குண்டு வச்சுட்டு வேற எங்கேயா கூட்டின்னு போயிடுது. எங்கே வந்தோம்? சகோதரி, நீங்கள் என்னை விட பெரிய ஆளாக இருப்பீங்க போல. எங்கே விட்டேன்னு கேட்டால் சொல்ல மாட்டீங்க, சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருண்ணே. லவ் யூண்ணே. அக்கா ஒரு லவ் யூ சொல்லிக்கிறேங்க்கா அண்ணனுக்கு, கோச்சிக்காதீங்கக்கா. தேங்க்யூண்ணே. நீர் சிநேகிக்கிற நேசிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்டு வியாதியா இருக்கிறான். ஆமேன்னு சொல்லுவீங்களா? இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க, வாசிங்க ஐயா. இயேசு அதை கேட்ட பொழுது, ஆண்டவர் அதை கேட்ட உடனே மூட்டையை கட்டுறா. ஓ தோமா நீ வா கிளம்பு, பேதுரு நீ கிளம்பு, எப்பா நீ கிளம்பு, ததேயு அவரே இவரே எல்லாம் மூட்டை முடிச்ச கேட்டு கிளம்புன்னு கேட்ட உடனே, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல், இந்த வியாதி நல்லா புரிஞ்சுக்கோங்க, நேத்தா தான் சொன்னேன், நம்ம முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற சில விஷயம், பல விஷயங்களை ஆண்டவர் முடிவாவே பார்க்கறது இல்லை, துவக்கமாக தான் பார்க்குறேன். இவங்களுக்கு பயங்கரமா வியாதிப்பட்டு இருக்கிறான். என் சகோதரன் எழும்பலையே ஆண்டவர் என்ன போது ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, இது மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? ஐயா அம்மா, இன்னைக்கு நீங்களும் நானும் பார்க்குறேன், அநேக மரணத்துக்கு ஏதுவான காரியம் பயப்படுற அத்தனையுமே அப்பாவினுடைய மகிமைக்கு ஏதுவான காரியமா தான் இருக்கு. அல்லேலூயா. பகுத்தறிதல் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ போல இருக்கணும்ன்றதான் தேவ சித்தம் திட்டம். ஒரு பிரச்சனை எழும்புதா, ஏதோ ஒரு நன்மைக்காக தான். அதுக்கு நம்ம போயிட்டு வம்பு அடிச்சுட்டு ஊர் வம்பெல்லாம் வாங்கிட்டு எல்லாம் கர்த்தர் நன்மைக்கு எதுவாக இல்லை. தேவன் சில விஷயம் இயற்கையாக இயல்பாக அனுமதிக்கும் போது அது நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் திருப்புவார். நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். மரணத்துக்கு ஏதுவானது அல்ல, தேவ மகிமைக்கு ஏதுவானது. வாசிங்க ஐயா. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். கிறிஸ்து இயேசுவும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரனிடத்திலும் லாசரிடத்திலும் அன்பாய் இருந்தார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஐயா அம்மா, ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், ஆண்டவர் உங்க மேல என் மேல அன்பா இருக்கிறனால நமக்கு தீமையே சந்திக்க கூடாது, நடக்கக்கூடாது, போராட்டம் வரக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. யார் அதிகமா அன்பு கூறுறாங்களோ அவங்களுக்கு தான் அதிக வம்பும் வந்து சேரும். ஆனாலும் முடிவை குளோரியில் கொண்டு போய் நிறுத்துவார். எங்க சபையில் இருக்கிற குளோரியக்காவான்லாம் கேட்காதீங்க, மகிமையில கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் பக்தியாய் வாழ விரும்புகிற யாவரும் தீங்கு பாடு அனுபவிச்ச தீரணுன்றதான் டிசைன். ஆமேன்னு சொல்லுவீங்களா? எல்லாருக்கும் நல்லா போகுது, எனக்கு மட்டும் ஏன்னா உங்க மேலதான் ஆண்டவர் அதிக லவ்வா இருக்கிறார். சொல்லுங்க. பக்கத்தில் அண்ணன்மாருங்க கையை பிடிங்க. சகோதரி கையை பிடிங்க. ஒருவேளை உங்கள் வீட்டுக்கார அம்மாவோ இல்லை உங்கள் புருஷனோ இல்லை யாராவது உங்கள் ரத்த பந்த பிள்ளையோ யாராக இருந்தாங்கன்னா அவங்க கையை பிடிங்க. ஏம்மா நீல சுடிதாரு, உனக்கு யாரும் பக்கத்தில் இல்லையா? என் தங்கச்சியை கையை பிடிங்கம்மா. அதை தனியாக ஒன்று உக்காந்துருக்குது பாருங்க, பின்னாடி நீளமா பச்சையா, அது என்ன சயன் கலரா? உன்னதாம்மா, திரும்பி பார்க்காத, பக்கத்தில் இருக்க அக்கா. பிடிச்சிட்டியாம்மா, சாரிம்மா, மன்னிச்சுக்கோம்மா. கர்த்தருக்கு தோத்திரம். அவங்கள பார்த்து கேளுங்க, பிரதர் சிஸ்டர் கேளுங்க, சிஸ்டர், கர்த்தர் உங்க மேல அன்பா இருக்கிறார்னா பல பிரச்சனைகள் வரும். பிரச்சனையை பார்த்து ஆண்டவருக்கு நம்ம மேல லவ் இல்லையோன்னு முடிவுக்கு வந்துடாதீங்க. அன்பு கூறுங்க, வம்பும் வரும், முடிவிலே மகிமையும் வரும். என்ன சொல்றாங்க? என் பிரச்சனை உனக்கு வந்தாதான் தெரியும்ன்றாங்களா? அவங்களுக்கு திராணிக்கு தக்கதா என்ன வரணுமோ அதை தான் அனுமதிக்கிறார். ஆமீன்னு சொல்லுவீங்களா? இப்போ எனக்கு எஸ்தரை கொடுத்துருக்கிறார். என்னடா பிரச்சனையை பேசிட்டு ஒய்ஃபை பற்றி பேசுகிறேன்றீங்களா? நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக இருந்து கேளுங்க. அவளும் பொறுமையாக இருந்து கேட்டானா இன்றைக்கி மத்தியானம் எனக்கு கும்மாங்குத்து விழாமல் இருக்கும். இங்கிட்டு தான் எங்கேயாவது இருப்பா. என் மனைவிக்கு யாராவது ஒத்தாசையாக இருக்கிறாங்களா பிரதர்? யாராவது சகோதரிகள்? இல்லை தனியாக போராடுறாளா? பாப்பாவுக்கு சாப்பாடு விட்டுறாங்களா? இன்னொரு பாப்பாவை பார்த்துக்கிறது யாராக இருக்காங்களா? பக்கத்தில் இருக்கிறாங்களா? செல்லத்தங்கம் ரெண்டும் நல்ல பிள்ளைங்க, சொல்லிக்க வேண்டியது தான். அவளை வாட்டு வாழுக பாருங்க, வாட்டு
இப்போ விஷயத்துக்கு வரேங்க்கா. எனக்கு எஸ்தர் தானே ஆண்டவர் முன்குறிச்சிட்டார். என் ரேஞ்சுக்கு, என் தகுதிக்கு எனக்கெல்லாம் அவங்க வந்திருந்தாங்கன்னா நான் எப்படி இருப்பேன்னா அதுக்கு பேர் தான் விபச்சாரம். புரியுதாக்கா? அண்ணா புரியுதானே? என் ரேஞ்சுக்கெல்லாம் உன்னை போய் கட்டிட்டேன் பாரு. இவர் அப்படியே அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார். ஏன் ஐயா நம்ம என்ன சிம்ரனாக்கா? நம்ம ஏன் சிம்ரன்? நான் கேட்குறேன், நமக்கு அதெல்லாம் தேவையா? நமக்கு என்னன்னு பார்த்தா தான் சொல்லுவாங்க, ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சிருக்காங்க, நாய்க்கு வாழை நீளமாக இருக்கு. யாருக்கு? குரங்குக்கும் வால் நீளமாக இருக்கு. ஏன்னா குரங்கு மரத்துக்கு மரம் தாவன்றனால அது வால் தான் பேலன்ஸ். கங்காருக்கு வால் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதில் தான் ஜம்ப் பண்ணி போவோம். அது போல் நமக்கு என்னன்றத ஒருவனும் தன்னை குறித்து மிஞ்சி எண்ணாமல் தன்னை குறித்து கர்த்தர்கிட்ட கேட்டு புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம நிறைய நேரத்தில் நம்ம பிரச்சனையே என்ன தெரியுமா? நம்மளை குறித்து மிஞ்சி என்றது இல்லை குறைச்சி என்றது, ரெண்டுமே டேஞ்சர். இது நீங்கள் ஃபிலாசபியாக எடுத்துக்கோங்க, தத்துவமாக எடுத்துக்கோங்க, எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. என்னை குறித்து நான் அதிகமாகவும் யோசிக்க வேணாம், என்னை குறித்து தாழ்வாகவும் யோசிக்க வேணாம். என்னை விட மற்றவங்களை மேன்மையாக நான் பார்த்து கனம் பண்ண வேண்டியது என் கடமை. ஆனால் என்னை குறித்து கர்த்தர் என்ன யோசிக்கிறாருன்ற அந்த ஒரு திட்டமும் தெளிவும் இருந்தால் போதும், ஜெயிச்சிருவோம். புரிஞ்சவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம பிரச்சனையே அதுதானே. ஏதோ ஒன்று யோசிச்சுன்னு போ. நம்ம பிரச்சனையே அதுதாங்க, எதையோ இல்லை. கர்த்தர் இந்த புள்ள இங்கே தான் பிறக்கணும்னு வச்சிருக்கிறார். வாலிபர்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. யுவதிகள், சின்ன பிள்ளைங்க, வாலிப தம்பிங்கெல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தங்கச்சிங்களா, நான் மட்டும் அந்த வீட்டில் என்ன அம்பானி வீட்டில் பிறந்தா நீ என்ன ராக்கெட்டா விட்டுருவேன்? அதே நூடுல்ஸ், அதே ஃப்ரைட் ரைஸு, அதே தான் தின்னு புட்டு வீட்டை சுற்றி சுற்றி வர போகிறேன். நம்ம எங்கே பிறக்கணுன்றத கர்த்தர் தீர்மானிச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லிங்களா? நான் ஏன் தான் இந்த சனியம் பிடிச்சவன் வீட்டில் வந்து பிறந்தணும், எதுக்கு அதெல்லாம் பேசுகிறேன்? அப்புறம் நாங்கள் பேசுவோம், உன்னை பெற்றதுக்கு 4 அம்மிக்கல்ல வாங்கி போட்டிருந்தாவது மசாலா அரைச்சி பொழப்பு நடத்திருக்கலாம், இல்லை 4 மாடை வாங்கியிருந்தாவது அதில் பால் கறந்தாவது பொழப்பு நடத்திருக்கலாம். நாங்கள் ஏன் பேசணும்? ஒருவனும் தன்னை குறித்து தாண்டி யோசிக்காமல் ஆண்டவர் என் மேலே என்ன நிலையில் இருக்கிறாருன்ற புரிதல் இருந்தாலே போதும். தீமை நடக்கும்போதும் நீங்கள் நான் அசர மாட்டோம். ஆனால் அழக்கூடாதுன்னா நான் சொல்லணேன். பிரச்சனை, போராட்டம், வலி வரும்போது தன்னால் அழுகிறது கண்ணீர் இயல்பு. ஆனால் அதில் மூழ்கக்கூடாதுன்றது தான் தேவத்திட்டம். புரிஞ்சவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதில் நம்ம மூழ்கிடக்கூடாதுன்றது தான் தேவனுடைய தரிசனம். சவுல் ராஜா இஸ்ரவேலில் இருக்கிற எல்லாரை விட உயரமான மனுஷன், தன்னை விட ஒரு உயரமான கோலியாத்தை பார்த்தோன்னே ஓடி போய் கூடாரத்தில் ஒளிஞ்சுக்கிட்டார். ஆனால் தாவீது ஒரு இளைஞன், தன்னை விட பன்மடங்கு உயரமான ஆள் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படலை. தாமலை வச்ச அபிஷேகத்தையும் கர்த்தர் தாமலை வச்ச அன்பையும் உணர்ந்தனால தான் ஜெயம் எடுத்தான். நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை தேடுங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அவங்க அந்தந்த நிலையில் நிற்கும் போது நமக்கு பிரச்சனையில் மிகுந்த தெளிவு உண்டாகும். பாருங்க, அன்பாய் இருந்தார், அதனால வம்பு வந்தது. தொடர்ந்து வாசிங்க. அவன் வியாதியாய் இருக்கிறதற்காக ஆண்டவர் உன் மேல அன்பா இருந்தாருன்னா உனக்கு எப்படி வியாதி வரும்? அது கன்றாவி ஏதாவது வந்து தொலையுது. என் கர்த்தர் என் கூட இருந்து எனக்கு ஜெயம் கொடுத்தா போதும். அதுக்குன்னு வந்த வியாதியெல்லாம் வச்சுட்டு குடும்பம் நடத்துகிற வேலையை பார்க்காதீங்க. அதை எப்படி ஜெயம் எடுத்து மேற்கொள்ளணுன்றதை கர்த்தர்கிட்ட கேளுங்க. வாழ்க்கை முறையை ஒழுங்குபடுத்துங்க, உணவு முறைகளை சரி பண்ணுங்க. எல்லாத்தையும் சீர்படுத்தும் போது வந்த வியாதி இருந்த இடம் தெரியாம ஓடிடும். ஆமேன்னு சொல்லுவீங்களா? ஆமேன். நிறைய பேர் சுகரோடைய குடும்பம் நடத்த பழகிட்டாங்க. இன்னைக்கு சொல்றாங்க, மருத்துவர்கள் சொல்றாங்க, நம்ம வாழ்க்கை முறை சரியாகி ஸ்ட்ரெஸ் ஆகாம ஃப்ரீயா இருந்து மைண்டை ஃப்ரீயா வச்சு சரியான உணவு முறை, சரியான உடற்பயிற்சி, சரியான வாழ்க்கை முறை இருந்தா சுகர் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து நார்மல் லைஃப்பை நீங்கள் நானும் வாழலான்னு சொல்றாங்க. ஒரு உலகத்தான் சொல்றான். ஆனா தேவ பிள்ளைகள், நம்ம பிரச்சனை எங்க தெரியுமா இருக்குது? தேவன் என் மேல அன்பா இருந்தாருன்னா எவ்வளோ பெரிய சூழ்நிலை வந்தாலும் அதை கடந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு கிருபை தருவார்ன்றதை மறந்துட்டு அது கூடயே வாழ பழகிட்டோம். வியாதி வந்தது. அந்த வியாதியில் லாசரு மூழ்கி கொண்டிருக்கிறார். எமர்ஜென்சின்னு 2 மைல் 3 மைல் தூரம் இருக்கிற அந்த ஊர்லேருந்து செய்தி ஆண்டவர்கிட்ட வருது. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? வாசிங்கய்யா. அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது ஆண்டவருக்கு நியூஸ் வந்து சேர்ந்துடுச்சு. தாம் இருந்த இடத்தில் பின்னும் 2 நாள் தங்கினார். ரொம்ப நல்லது. பிரச்சனை கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னா, ஏக்கா உங்க வீட்டுக்கார் போலயே அவசரத்துக்கு வாயான்னா எத்தனை மணிக்கு வந்து நிற்பாரு? நிறையா பல்லு தெரியுது, கோல்கேட்டு, பெப்சோடன்ட் விளம்பரத்துக்குலாம். அது எந்த பல்லுன்னு எங்கள் அண்ணம்மா இருங்க திரும்பி பார்க்காத வரைக்கும் கர்த்தரை துதிக்கிற. ஒரு அவசரத்துக்கு வாங்குங்க, வீட்டில் இப்படி பிரச்சனைங்கன்னா தலைவர் எப்போ வருவார்? ஜாலியாக டீ கடையில் போய் ஒரு டீயை போட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்துட்டு, ஐயோ
இவ்வளோ பெரிய பிரச்சனையா வந்தது. அதுக்கப்புறம் தான் அவருக்கு பிரச்சனைன்றதே அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரியும். நம்ம ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அம்மா கிளம்புமா இத்தனை மணிக்கு போகணுமான்னா, எங்கள் அக்கா சேலையை சுற்றுறதுலே ஃப்ளீட்டை எடுக்கிறதுலே எம்மா நேரம் எடுக்கும். சகோதரர்களுடைய இருதயத்தில் ஐஸ்கிரீமை வார்த்தை மாதிரியே இப்போ இருக்கும். ஒரு துணி கடைக்கு போயிட்டா, எக்கா நீங்கள் கோச்சிக்கினாலும் பரவாயில்ல, ஒரு சேலை எடுக்கிறதுக்கு எத்தனை மணி நேரம் எடுக்கிறீங்கன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. கடைக்காரனும் பாவம், கூட வந்த வீட்டுக்காரனும் பாவம், சுற்றி இருக்கிற அத்தனை பேருமே பாவம். எங்கள் உரிமை, உங்கள் உரிமை தான், யாரும் இல்லைன்றது. எப்படி இருந்தாலும் கட்டுனா உறிஞ்சி தூக்கி போட்டு அந்த புடவை அதோட பீரோக்குள்ளே போய் புதைக்குழியில் ஏதோ பாய்ஞ்ச மாதிரி தான் இருக்க போகுது. பீரோவை திறந்தா உயர 18 புடவையும் உங்களையும் என்னையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளில் எதிராக சாட்சியிடும். என்னை எத்தனை முறை இவ கட்டினான்னு கேளுங்க ஆண்டவரேன்னு வந்து பட்டு புடவை வாய் இருந்தால் பேசும். நான் சொல்கிற புரியுதுங்களா? பாருங்கள், எங்கள் அண்ணன்கள்லாம் பிரகாசமாக 1000 வாட்ஸ் பல்பு ஏறி. நான் சொல்கிறது விளையாட்டுத்தனமாக இருக்கலாம், இன்றைக்கி யதார்த்தம் அதுதான். இன்றைக்கி யதார்த்தம். நான் விஷயத்துக்குள்ளே ஓடி வந்துடுறேன். எங்கள் திருமணத்துக்கு புடவை எடுக்க போனோம். அப்போலாம் அந்த கேப்பில் தான் எஸ்தரை பார்த்துக்கிறது ஒரே சந்தோஷமாக இருக்கும். அதுவும் ஒரு கருநீல புடவை கட்டிட்டு வரும்போது அவ்வளோ அழகாக இருப்பா. கர்த்தருக்கு சோத்திரம். இப்போ தான் என்னை கட்டின பிறகு ஒரு சுற்று பெருத்துட்டா அவ. அது எங்கள் கிஃப்ட்டு. எங்களை கட்டின வரைக்கும் பாருங்கள், யோசிச்சு பாருங்களேன். பெண்கள் நீங்கள் கல்யாணம் ஆகிற வரைக்கும் இப்படி இருப்பீங்க. அந்த கேரி பேக்கெல்லாம் தூக்கி தோல் மேலே போட்டு போவாங்களே, நான் அப்படி தான் அந்த கணக்காக தான் இருப்பாங்க. ஆனால் எங்களை கட்டின, எங்களைன்னு சொல்லக்கூடாது, அது தப்பாக போடும். உங்கள் வீட்டுக்காரன் நீங்கள் கட்டின பிறகு தான் ஏசு ரத்தம் ஜெயம். அதிலெல்லாம் ஒரு மனதெல்லாம் பன்மையெல்லாம் பேசக்கூடாது, அது வம்பாயிடும். நல்லா கவனிச்சு பாருங்க. உங்கள் வீட்டுக்கார கட்டின பிறகு தான் நீங்கள் புஷ்டியாகவே மாறி இருப்பீங்க. என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ஏன்னா உங்கள் அப்பா அம்மா அவ்வளோ அழகாக லட்சணமாக உங்களுக்கு சோறு போட்டிருக்காங்க. என்னென்ன சொல்கிறீங்க? இவன் சொல்கிறதுக்கு நான் தலையும் ஆட்ட முடியலை, தலையை ஆட்டாமலும் இருக்க முடியல. தலையாட்டினா வீட்டில் பிடிச்சி நம்மளை ஆட்டி போடுவாங்கன்றீங்களா? போனோம், ஆரணியில் தெரிஞ்சவங்க இருந்தாங்க, ஒன்றுபுரம் போனோம். அங்கே போனப்போ தெரிஞ்ச அக்கா மூலயமா அங்கே போனப்போ வந்தால் புடவை எடுத்து போடுறப்ப எனக்கெல்லாம் பயம். நிறைய பேர் சொல்லுவாங்கப்பா, புடவை எடுக்க போகிறேன்னா லஞ்சு கட்டிக்கோ, ஜூஸு கட்டிக்கோ, வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோ, முடிஞ்சால் பெட்ஷீட்டு தலைக்காணி பாய் கூட எடுத்துக்கோ, நீ ஒரு ஓரமாக படுத்துடலான்னு. வந்தால் சட்டு பட்டுன்னு எடுத்துகிட்டு ஒரு 10 புடவை போட்டாங்க. இந்த புடவை தான்ட்டு போயிட்டா. நான் ஐயோ இவர் பொண்டாட்டினா பெரிய ஆளா அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லாருக்கிட்டையும் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. பாருங்க, இதுக்கு மட்டும் ஆமேனா இப்போதான் மனசு கொஞ்சம் வா எங்கள் கேங்குக்கு வான்ற மாதிரி. என்னை கவனிங்க தேவ பிள்ளைகளே, தாமதத்தை குறித்து உங்ககிட்ட ஆவியானவர் இன்னைக்கு பேசி கொண்டு இருக்கிறான். சில காரியங்களில் துரிதமாய் செயல்படுகிற காலமும் உண்டு. சில காரியங்களில் நம்ம எதுலையோ பொறுமையாக இருக்கிறோம். அந்த இடத்துல அவள் எடுத்து போட்டது எனக்கு கொஞ்சம் நேரம் சந்தோஷம். ஒரு 1/2 மணி நேரம் அவளை பார்த்துக்கிட்டு, நம்ம லாங்குவேஜ் சொன்னால் கண் போட்டுக்கிட்டு, எப்படி இருக்கிறா, நமக்கு வருங்கால மனைவியாக இருக்கிறாளே, நிச்சயம் பண்ணியிருக்கிறாங்களே, பரவாயில்ல எஸ்தர் முகத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னு. மற்றவங்க வந்தவங்களாம் 1 மணி நேரம் புடவை எடுக்கிற கேப்பில் நான் அவளை பார்த்துருந்தேன், அவங்க புடவையை பார்த்துருந்தாங்க. எனக்கு கர்த்தரை துதிக்கிறேன், என் கதையை விடுங்க, தோத்துறோம். இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஒரே ஒரு காரியம் கேட்குறது என்னென்னா, வர சொன்ன நேரத்துக்கு வர முடியாதப்போ கோபம் வருதே, கர்த்தர் மேலே உங்களுக்கு எவ்வளோ கோபம் இருந்திருக்கும். ஆனால் சும்மா வந்து டீ சாப்பிட்டு போங்கன்னு கூப்பிடலண்ணே. என் தம்பி செத்துக்குன்னு இருக்கான், என் தம்பி உசுறு போயிட்டுருக்கு, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆக வேண்டிய காலத்தை தாண்டி போயிட்டுருக்கு. கர்ப்பக்கனி கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகியும் பிள்ளை இல்லை. எங்களுடைய பிஸ்னஸில் இத்தனை வருஷமாக கஷ்டப்படுறோம், ஊழியத்தில் இவ்வளோ போராட்டப்படுறோம். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆகி நீட்டு 1 முறை 2 முறை 3 முறை அட்டெம்ப்ட் அடிச்சு இப்படி தாமதமாகுதே, ஆண்டவரே உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா, ஈரா இருக்குதா, இது இருக்குதா, அது இருக்குதான்னு கேட்குறோமே. ஆண்டவருடைய தாமதமும் தரமான அற்புதத்தில் தான் போய் முடியும். அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. வியாதியில படுத்திருந்த மனுஷனை தலித்தா கூமின்னு ஒரு பிள்ளைய தொட்டு இப்போ சிறு பிள்ளைய எழுந்துருன்னு தூக்கி விட்டது எப்படி? அதாவது செத்து போன பிள்ளைய தான் அங்கேயும் தூக்கி விட்டார், ஆள் இல்லை. ஆனால் ஒரு ஊரே கேங்கா நின்று மன்னிக்கணும். பேதுரு மாமி ஜுரமா இருந்தப்ப அந்த அம்மா தொட்டு சுகமாக்கி எழுப்புனது எப்படி? செத்து 4 நாள் ஆகி பணம் நாரி போன பணத்தை வெளியே உயிரோட கொண்டு வந்து எழுப்புறது எப்படி? இன்னைக்கு பிரச்சனை எங்க இருக்குதுன்னா, அற்புதத்துக்கு தடையா இருக்கிறதே நம்மளுடைய அவசரம் தான். மறுபடியும் சொல்றேன், ஆவியானவர் உணர்த்துற சொல்றேன், கர்த்தர் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில அற்புதம் செய்கிறதற்கு பெரிய தடையே நம்முடைய மாம்ச அவசர புத்தி தான். இப்பயே நடக்கும் இப்பெல்லாம் உயிர் போயிடும், ஒன்றும் போவார். ஆமீன் சொல்லுவீங்களா? ஆண்டவர் பிள்ளைகளுக்கு கொட்டு போட்டு உட்கார வைக்கிறாருன்னா அமைதியாக விடுங்க. ஆண்டவர்கிட்ட போய் போராடுறது, நான் திறப்பில் நின்று போராடி யாக்கோபை போல நான் ஆண்டவர்கிட்ட போராடுவோம், பிடிச்சி சுளுக்கு வச்சு விட்டு போயிடுவார் ஆண்டவர். அப்புறம் இப்படி போக வேண்டியதுதான். நார்மலாக நடக்கிற ஆள் எப்படி நடப்பாங்க?
என்னம்மா பம்ப் அடிச்சிங்கன்னே நடக்கிற நீன்னுவாங்க தெரியுமா, அடி பம்பு, அந்த அடி குழா பம்பு அடிப்பாங்க பாருங்க இப்படி இப்படி. இல்லை ஆண்டவர்கிட்ட போய் போராடின சுளுக்கி விட்டார், விடுவார் தான், அத்தோட விட்டாரேன்னு நம்ம சந்தோஷப்படணும். ஐயா கர்த்தருடைய டைமிங் ஐயா, அந்த புரிதல் உங்களுக்கு எனக்கும் வேணும். ஆமேன்னு சொல்லுவீங்களா? 33 வயசுல தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. நான் போட்ட ஆட்டத்துக்கெல்லாம் எனக்கு பிள்ளையே பிறக்காது. என்னை ஆண்டருக்குள்ள வழி நடத்தின அண்ணா சொன்னார், உனக்கெல்லாம் ரெட் லைட் ஏரியாவில் இருந்தாண்டா பொண்ணு உனக்கு பார்த்து வைக்கணும்னாரு. அவ்வளோ அட்டகாசம் பண்ணியிருக்கேன், நான் அவ்வளோ அக்கிரமக்காரனாக இருந்தேன். புரியுதுங்களா? நம்ம லாங்குவேஜெலாம் சொல்லுவாங்களே ப்ளே பாய் மாதிரி, அந்த விளையாட்டு பிள்ளை, அப்படி பொல்லாத ஒமனைசராக நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவரை என் 30வது வயதில் சந்திச்சு கர்த்தருக்கு நான் காத்திருக்கும் போது இவ்வளோ பேச்சுகளும் என் மேலே வந்தது. இவன் போட்ட ஆட்டத்துக்கு இவனுக்கு கல்யாணம் நடக்காது, அப்படி கல்யாணம் நடந்தாலும் புள்ள இருக்காது, எதுவும் இருக்காதுன்றப்ப அந்த 3.25 வருஷம் கர்த்தருக்குள்ள கிருபையாய் காத்திருக்கிறதுக்கு எனக்கு ஆண்டவர் தயவு பாராட்டினான். நம்ப மாட்டீங்க, அந்த 3.25 வருஷத்துல தான் எனக்கு வந்த அலையன்ஸ் ஒன்றும். ஐயா ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தருடைய டைம் 2 நாள் தாமதமானாலும் நீங்கள் சோறாதீங்க, அற்புதத்தில் தான் முடியும். நான் சொல்ல புரியுதா? நீ ஒன்றும் வேலைக்கு போக வேணாம். ஒரு ஹெட்மிஸ்டர்ஸ் ஒரு அம்மா, அவங்க ஹஸ்பண்டு கவர்மெண்ட் வேலையில் இருக்காரு, என்கிட்ட ஒரு திறப்பின் வாசல் ஜபத்தில் செய்தியை கொடுத்துட்டு பிரியாணி பொட்டலத்தை திறக்கிறேன், அப்படியே லெக் பீஸ் இப்படி உருண்டு போய் அப்படி உழுது. தோத்துறோம், நமக்கு பிரியாணினாலே பரவசம் ஆகிடும். சாப்பிட்லான்னு கையை வைக்கிறப்போ மூஞ்சிக்கு நேராக ஒரு நோட்டீஸ், என்னன்னு பார்த்தா பயோடேட்டா கொடுத்தோன்னே சரி சோறு முக்கியம்ன்ட்டு ஒரு கையில் பயோடேட்டா வாங்கிட்டு ஒரு கையில் சாப்பிட, பசி கில்லுது, கட்டு கத்திட்டு 3 மணிக்கு சாப்பிட்றேன். அப்போ சொல்கிறாங்க, தம்பி நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், நீங்கள் ஊழியம் செய்யுங்க, கார் வாங்கி கொடுத்துட்றேன், என் பொண்ணுக்கு பாண்டிச்சேரியில் 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி கிளினிக் கட்டி கொடுத்துட்றேன், டென்டிஸ்ட்டு கிளினிக் கட்டி கொடுத்துட்றேன், நீங்கள் பாட்டுன்னு ஊழியம் செய்யுங்க, போங்க வாங்க, ஃப்ரீயாக இருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதீங்க, செட்டில் பண்ணி விட்டுறேன். நான் இது தேவ சித்தமா இல்லையா? இல்லை என் இடத்துல இருந்தால் என்னன்னு தோணும். கல்யாணம் ஆகாத வாலிபர்கள்லாம் கையை தூக்கி காட்டுங்க, கொஞ்சம் பார்க்குறேன். தலைவரை என்ன வயசு? என்ன அதிர்ச்சியாக பார்க்குறீங்க? கல்யாணம் பண்ணுற ஐடியா இல்லையா? என்ன வயசு? 23. இப்போ இதுலேருந்தே ஜெபிக்க ஆரம்பிச்சு. இப்படி ஒரு அலையன்ஸ் வந்தால் நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்க? நம்ம வீட்டில் விட்டுருங்க, என் வீட்டில் எங்கள் அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அதை நான் காட்டினா என் சோழி முடிஞ்சிட்ருக்கோம். ஒரு பெத்த தாயா அவங்க இருதயத்தின் பாரத்தின் நிமித்தம் ஒவ்வொரு முறை ஊழியம் முடிச்சுட்டு வருவேன். டேய் ஊழியத்துக்கு போறியே, எத்தனை வாலிப பிள்ளைங்க அங்கே இருக்குது, எத்தனை பாஸ்டருங்க பார்க்குற, ஒரு பொண்ணு கூட வாடா உனக்கு கிடைக்கல. நான் கேட்பேன், நான் பொண்ணு பார்க்க போனேன்னா செய்தி கொடுக்க போனேன்னா? பெத்த தாயா, எப்பா ரசம் தீந்து போச்சுப்பா, கொஞ்சம் ரசத்தை ரெடி பண்ணி கொடுப்பான்ற மாதிரி தான் என் தாய். உண்மையாகவே சொல்கிறேன், என் தாய் ஜபத்துக்கெல்லாம் நான் குறைய சொல்ல மாட்டேன். அவங்க கண்ணீர் தான் என்னை ரட்சிப்புக்குள்ள ஆண்டவர் கிருபையாக நடத்தினாரு. அவங்களுடைய கண்ணீர் இன்னைக்கு வரைக்கும் எனக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற தாய். ஆனால் பிள்ளை பாசம் உறவுன்னு வரும்போது கொஞ்சம் ஷேக்காகிற பெற்றோர்களும் இங்கே இருக்கிறீங்கன்னு ஆவியானவர் உணர்த்தினார். வாங்கினேன், தோத்திரம் பண்ணேன், ரொம்ப பசுமையாக இருந்தது. லோத்து எப்படி அந்த சோதம் குமாராக்கு போகிற வழி அப்படியே தேவனுடைய தோட்டத்தை போல இருந்தது. ஆஹா லைஃப் செட்டில்டா, கரும்பு தின்றது கூலியான்னு நினச்சின்னு வந்தேன். முட்டி போட்டு பயோடாட்டாவை திறந்தேன், பொண்ணும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, கர்த்தருக்கு தோத்திரம்ன்ட்டு ஆண்டர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஒரு பதில் வந்தது, என்ன தெரியுமா? பிஸ்லி தாராளமாக இந்த பொண்ணை கட்டு, ஆனால் நீ எனக்கு ஊழியக்காரனாக இருக்க மாட்டேன், அந்த குடும்பத்துக்கும் அந்த பொண்ணுக்கு தான் ஊழியக்காரனாக இருப்பேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஏன் பேசுகிறான்? ஆண்டவரே கால் வைத்து கஞ்சி குடிச்சிட்டாவது நிம்மதியாக வாழுறேன், ஊழியம் செஞ்சுட்டு திருப்தியாக ஓடிக்கின்னு இருக்கிறேன், இதை எடுத்து போட்டு ரோட்டில் போகிற ஏதோ ஒன்று தூக்கி தலைமையில விட்ட மாதிரி நமக்கு எதுக்கு ஆண்டவர் இந்த வம்பிட்டு சத்தம் இல்லாமல் மூடி கப்பு சிப்புன்னு அந்த சகோதரி கிட்ட போயிட்டு இது கர்த்தருக்கு சித்தம் இல்லை காரணம் அந்த ஊழியக்காரக்கிட்ட கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு ஐயா புரியுது? தாமதம் நிறைய நேரத்தில் நம்மளை தடுமாற பண்ணுது. தாமதம். நான் மறுபடியும் சொல்கிறேன், வாலிபர்களுக்கு சொல்கிறேன், ஐயோ என் வாழ்க்கையில் லேட் ஆகுது, எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்களே, எல்லாரும் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்களே, எல்லாரும் கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் இல்லை, உங்களுக்குன்னு ஆண்டவர் ஒரு டைம் வச்சிருக்கிறாரு. அந்த தாமதம் சொற்ப தாமதம் தான், நிச்சயமாக அற்புதத்தில் போய் முடியும். கீழ்ப்படியே படியுங்க. அல்லேலூயா. என் புள்ள கேட்டுருத்துன்னு இன்னைக்கே போயிட்டு ஊழ்ந்து வாரி அடிச்சுன்னு ஏதாவது வாங்கின்னு வந்தீங்கன்னா நாளைக்கு கேட்கக்கூடாதையும் கேட்பா, அன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரத்த கண்ணீர் வடிப்பீங்க. படிக்க சொல்லி கொடுங்க. என் பிள்ளை நான் கண்ணாடி போட்டுன்னு வண்டி ஓட்டுவேனே, அப்பா கண்ணாடி வாங்கி கொடுங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் இன்னும் வாங்கி தரல, ஜெபம் பண்ணுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்கிற புரியுதுங்களா? மாதம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், எப்படியும் 1 மாதம் கிட்ட ஆயிருக்கும். ஜெபம் பண்ணு வாங்கி தரேன். நீ ஏசப்பா கிட்ட கேளு, 2.5 வயசு தான்.
ஏசப்பா கிட்ட கேளு. இன்னொரு வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு கண்ணாடி எடுத்து போட்டா, வா அழகா இருக்கிறீங்களே சல்ல புள்ள, என்ன அந்த கண்ணாடி நீங்க எடுத்துக்கோங்க பிரதர். நாங்க இல்ல எனக்கு வேணாம், அவ ஜபம் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு இன்னைக்கு அது புரியுதோ புரியாதோ எனக்கு தெரியாது, ஆனா ஒரு நாள் நாங்க விதைக்கிற விதை ஒரு பெரிய மரமா முளைச்சு நிற்கும், கனி கொடுக்கும். தாமதம் பண்ணுங்க. அதுக்குன்னு வேணும்னே பிடிச்சி வச்சுக்கின்னு உசுறு போறது, வாய்க்கு தண்ணி ஊத்துறான்னா கர்த்தர் 2 நாள் தாமதம் பண்ண சொன்னார்னா போடும், உசுறு போயிடும். அது இல்லை, கர்த்தர் தாமதம் பண்ணுறாரா, தைரியமாக சொல்லுங்கள், எங்கள் அப்பா லேட் ஆகினால எனக்கு பெஸ்ட்டு தான் கொடுப்பேன். ஒருவேளை நான் அங்கே சிக்கி இருந்தேன்னா, அதுக்கப்புறமா பல ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊழியக்கார அக்கா கிட்ட பேசும்போது சொன்னாங்க, தம்பி உனக்கு ஒரு பயோடேட்டா எடுத்துனது கொடுத்தேன் தெரியுமா. அவள் சொல்கிறாளாம், இவன் எப்போ பார்த்தாலும், அதாவது இவர் எப்போ பார்த்தாலும் ஊழியன்னு ஓடுறாரு, இவர்கிட்ட கொஞ்சம் எடுத்து புத்தி சொல்லுங்க காண அந்த ஊழியக்கார அக்கா கிட்ட அந்த பொண்ணு வந்து சொல்லிச்சான். நான் சொல்கிற புரியுன்னு நினைக்கிறேன்னு. கல்யாணம் ஆகி 1200 நாள் ஆகுது கிட்டத்தட்ட, அதுக்கு மேலே எனக்கு ஆகுது. கிட்டத்தட்ட 800 நாள் என் மனைவி பிள்ளைகளை 850 நாளைக்கு மேலே பிரிஞ்சு தான் ஊழியத்தில் ஓடி இருக்கேன். ஒரு வேளை அந்த ஆளுகிட்ட சிக்கி இருந்த நான் ஊழியத்துக்கு ஊதி இருப்பாங்க. உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப யதார்த்தமாக ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியானிட்டி தான் பேசுவேன். கர்த்தர் தாமதிக்கிறாருன்னா அமைதியாக போகிற இருதயத்தை மட்டும் கேளுங்க. அபிஷேகம் பண்ணிட்டாரு, இன்னைக்கே வா வா வா, யாரை தூக்கணும். தாவீதுக்கு அபிஷேகம் தலைமையில வந்துட்டாலும் கர்த்தருக்கு பொறுமையா காத்திருந்தாரு. கர்த்தர் சொன்ன வார்த்தையை, முன்னமே சொன்ன வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு இருந்தாரு. குறித்த காலம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. கோலியாத்தை அடிச்ச பிறகும் எத்தனை வருஷம் ஐயா ராஜ்யபாரம் ஐயார்ல? 13 18, ஒரு டெக்கேட், அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷமாவது. ஊர் புல்லா பேச்சு என்னன்னா, சவுல் கொன்னது வெறும் 1000, தாவீது கொன்னது 10,000. அது எல்லாமே இருந்தாலும் அவர் என்ன பண்ணார்னா, he had a content life. கர்த்தருடைய பலத்த கையுக்குள்ள அடங்கி இருந்தார். நம்ம நிறைய நேரத்தில் நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது செய்யறோம்னு அவசரம் படுறோம் பாருங்க. கண்டிப்பா சொல்றேன், அதுதான் நமக்கு வம்பே. இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு எனக்கும் உணர்த்துறாரு, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவர் வந்து எப்போ சுவிட்சை போடுறாரோ, ரிப்பன் கட் பண்றாரோ, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அண்ணே அக்கா, ஊழியத்துக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறாரா, அவரா உங்களை உயர்த்துவாரு, அவரா உங்களை நிலைநிறுத்துவாரு, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நமக்கு எல்லாமே வந்து போச்சுன்றனால எங்கள் சபையில் நான் நல்லா பாடுவேன், ஆடியோ பார்ப்பேன், மிக்சிங் பார்ப்பேன், மீடியா பார்ப்பேன், கரண்ட்டில் கொஞ்சம் வேலை செய்வேன், பாத்ரூம் கழுவேன், டாய்லெட்டு கழுவேன், பாத்திரம் கழுவேன், எல்லா வேலையும் டாப் டு பாட்டம் செய்வேன். அதனால நான் பாஸ்டராக இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நான் பாஸ்டர் கிடையாது. அண்ணன் என் மேலே இருக்கிற அந்த ஒரு அன்பின் நிமித்தம் என்ன பாஸ்டர்ன்ற, நான் சகோதரன் தான். பைபிள் காலேஜுக்கு மழை கூட ஒதுங்கல் நான். ஆனால் இந்த 20 வருஷத்தில் 2 முறை புதிய ஏற்பாடை தியானிச்சிருக்கேன், ஒரே ஒரு முறை பழைய ஏற்பாடை தியானிச்சு ஃபுல்லாக மெடிடேட் பண்ணியிருக்கேன். பத்தலை. பைபிளை பற்றி இன்னைக்கும் கற்றுக்கிறேன், புதுசாக பேசுகிறாரு ஒவ்வொரு நாள். இன்னைக்கு காலையிலே உட்காந்து தியானிச்சு என் டைரியில் தியானத்தை எழுதி முழங்கால் போட்டு ஜெபிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் சாவர வரைக்கும் நான் என் வேதாகம கல்லூரி என்னுடைய அறை வீடு ஜெப வீடுன்றதை நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அந்த கிருபை கொடுத்திருக்காரு ஐயா. உங்களை ஆண்டவர் பைபிள் காலேஜ் அனுப்புனா படியுங்க. டிகிரி வாங்கிட்டனால நான் ஊழியக்காரனா, நம்ம ஊழியக்காரியா ஆயிட மாட்டோம். ஆண்டவருடைய குறித்த காலம் வரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கிறனால தான் நம்ம ஊழியக்காரியா நிறுத்துவா. அல்லேலூயா. நேற்று பாஸ்டர் அண்ணங்கிட்ட பேசினுக்கும் போது பின்னாடி இருக்க தோப்புக்கார அண்ணாச்சி கேட்டாராம், ஊருக்குள்ள அங்கங்க சிட்டியில் இருக்கிற சபையிலே ஆள் இல்லை, நீ எங்கப்பா ஊருக்கு ஒதுக்கு போகிறமா இங்கே வந்து உட்கார வச்சின்னு சபையை நடத்துகிறேன், சபையை திறக்கிறேன்ற, இங்கே யார் வருவேன்னாங்களாம். இன்னைக்கு வந்து உக்காந்துருக்கிற நீங்கள் ஒவ்வொரு முத்துக்களும் சாட்சி. கர்த்தர் ஒரு மனுஷனை அழைச்சா வனாந்தரத்தில் கூட கூட்டத்தை கூட்டுவேன். கையை தட்டி, அப்பா பலமா கையை தட்டி. இதுதான் அழைப்பு, இதுதான் காத்திருப்பு. ஆமேன்னு சொல்லுவீங்களா? கொஞ்சம் வேகமாக ஓடலாமா? ஒரு 20 நிமிஷம் இருக்கு, வேகமாக ஓடலாமா? வாசிங்கய்யா விட்ட இடத்துல இருந்து. அதன் பின்பு அவர் தம்முடைய சீசரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அதற்கு சீசர்கள், ரவி, இப்பொழுது தான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே. பாருங்களேன், கல்லெறிஞ்சு கொலை பண்றதுக்கு ஆண்டவரை யூதர்கள் தேடின்னு இருக்கான், சொந்த ஜனம். மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடர மாட்டான். ஒருவன் இருளிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடருவான் என்றார். இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ள போனா இன்னைக்கு நாள் பத்தாது, ஒரு 40 நாள் உட்காந்து பிரசங்கம் பண்ற மாதிரி இருக்கும். அது வேணாம், அதை தாண்டி போயிடுவோம். நம்ம வாப்பா போலாம்,
என்னப்பா அவன் கொல்லுவான் இவன் கொல்லுவான்ற, நீ கிளம்பி வா, நம்ம போகலாம், பார்த்துக்கலாம், பிதாவின் சித்தம் இல்லாமல் உன் தலைமையில் இருக்கிற ஒரு முடியை கூட தொட முடியாதுன்ட்டு அங்கே இருக்கிற சீஷர்கள் த்ரெட்டனிங்கை குறித்து, அங்கே இருக்கிற த்ரெட்டை குறித்து தெளிவாக அறிஞ்சிருந்தாங்க. ஆண்டவர் அற்புதம் செய்யறதுக்கு ஒரு பெரிய தடை யூதர்கள். ஒரு பெரிய கூட்டம் நிக்குது. ஆண்டவர் 2 நாள் தாமதிச்சது இந்த கூட்டத்தை பார்த்துல, பிதாவின் சித்தம் நிறைவேற வெயிட் பண்ணிட்டு இருந்தான். வா கிளம்பலான்றார். இப்ப சொல்லிட்டு வேகமா வாசிங்கன. இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரையடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். யாருடைய சிநேகிதன்? இப்போ என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது, இப்போ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். லாசரு யாருக்கு மட்டும் ஃப்ரெண்ட் இல்லையா? அம்மா சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் சிநேகிதன் இல்ல, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா அங்க இருந்த அப்போஸ்தலர்கள் எல்லாருக்குமே ஃப்ரெண்டு தான் லாசரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இவர்கள் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், இவங்க இது ஆண்டவருடைய மரண வேலைக்கு நெருங்கிட்டு வருது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? கூட இருந்த சீஷர்கள் போய் அற்புதங்களை செய்து, மரித்தோர்களை உயிரோடு எழுப்பி, வியாதியஸ்தரை சுகமாக்கி, பெரிய பெரிய அற்புதங்களை செய்கிற அதிகாரத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் முக்கியமான ஒரு காரியத்தை ஆவியானவர் பேச போகிறார், நீங்க தெளிவாக கவனிங்க. இப்போ வரம் பெற்ற தேவ பிள்ளைகள், கர்த்தர் இங்க உட்கார்றாரு, ஆண்டவருக்கு சீரியஸ்னஸே புரியல. லாசரு 2 நாளா எவ்வளவு வேதனைப்படுவான், இவர் உக்காந்தாலும் பரவாயில்ல, இவர் உசுருக்கு தானே ஆபத்து, நான் போய் பக்க வழியா போய் லாசருவே எழுந்துரு அப்படின்னு சொல்லி அவரை நான் தூக்கி எனக்கு கொடுத்த வல்லமை வரத்துல ஊழியம் செஞ்சு சொகத்தை கொடுத்துருவேன்னு ஓடல. அவங்க வரம் பெற்றிருந்தாலும், பிதா கிட்ட இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா அதிகாரம் பெற்றிருந்தாலும், என்ன ஆண்டவர் எங்க போறாரோ அங்க போவேன். என் ஆண்டவர் இல்லாத இடத்துல எனக்கு அற்புதம் செய்ய, ஊழியம் செய்ய எனக்கு இருதயம் இல்லைன்ட்டு கூட உட்கார்ந்து இருந்தவர் தான் சீஷர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? கொஞ்சம் பேசுற வாய் வந்துட்டாலே பிச்சின்னு பறந்துடுறோம் ஐயா. நான் சொல்றது புரியுதா? ஊழியம் தப்பே இல்லை. கர்த்தர் சொல்லி போகாம இருக்கிறதும் பாவம், கர்த்தர் சொல்லாம ஓடி போகிறதும் பாவம். புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நமக்கு சாதாரணமாவே பேசினா புரியாது, இவன் வேற என்னடா என்னென்னமோ சொல்றான்லாம் பார்க்காதீங்க. ஆண்டவர் புறப்பட்டு போன்னு சொல்லியும் ஐயோ எங்க ஊழியக்கார் திட்டுவார்னு உக்காந்துருக்கிறதும் அண்ணனை வச்சுக்கிட்டு தான் பேசுறேன். ஆண்டவர் போகாதன்னு சொல்லியும் மிஞ்சி நான் போவேன்றதும் அக்கா வரம் பெற்றவங்க. அவங்க அற்புத அடையாளங்கள் நடந்து செத்தவனை உயிரோட எழுப்பி, சர்ப்பங்களை தேள்களை மிதிச்சு, எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தோம். கர்த்தர் போற வரைக்கும் ஐயோ என் ஃப்ரெண்டு சாக கிடக்குறான், என் உறவு கிடக்குது, என் உயிரே என் தயிரேன்னு போய் தூக்கி விடுகிறதுலாம் போல. ஆண்டவர் போனா நான் அங்கே போவேன், ஆண்டவர் போலன்னா அங்கே நான் போக மாட்டேன். என் ஃபார்முலா அதுதான். நான் சொல்ற புரியுதுங்களா? நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அவர் என்னை எங்க அனுப்புறாரோ அங்க போய் நான் செய்யற ஊழியம் தான் பிதாவின் சித்தமா இருக்கும். மற்றது எல்லாம் அக்கிரமமும் அட்டூழியமாக தான் மாறும். அது நான் நல்லதே பண்ணாலும் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லாருமே ஊழியம் செய்யணும், அது பிதாவின் சித்தம். ஆமேன்னு சொல்லுவீங்களா? ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட புறப்பட்டு போய் செய்யறோமா இல்லையான்றதான் விஷயம். ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. மறுபடியும் சொல்றேன், தேவன் போன்னு சொல்லியும் போகாமல் இருப்பது பாவம். தேவன் போகாதேன்னு சொல்லியும் அவர் வராம ஊழியத்துக்கு போறதும் பாவம். ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்களா? ஆண்டவர் போனாரா தைரியமா கிளம்பி போங்க. அது தோல்வி வெற்றி அதெல்லாம் வேணாம், அவர் செய்வார். அவர் கூப்பிட்டார், அவர் கூட போறது தான் என் வேலை. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்து அவர்களுடைய கைகளினால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன்னு சொல்லுங்களேன். போய் பிரசங்கிக்கிறது நம்ம வேலை, அற்புத அடையாளங்களை செய்யறது அவரு வேலை. கை என்னது அற்புதம் அவருது, கை என்னது வல்லமா அவருது, கை என்னது செயல் கிரியை அவருடையது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் போனா நடக்குமா? இந்த பாத்திரம் ஆயத்தமாகி போய் நிற்கிறது மட்டும்தான் என் வேலை, மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய சிநேகிதன்றப்ப அவசரப்பட்டுலாம் ஓடலை, வெயிட் பண்ணாங்க. ஆமேன். நிறைய நேரத்தில் நான் இந்த தப்பை பண்ணியிருக்கேன் ஆரம்ப காலத்தில். ஐயோ கர்த்தர் எப்படி ஆத்துமா அப்படி ஆத்துமா, எப்பா உன் ஆத்துமா பாரத்தில் கொல்லிய வைக்கன்ற அளவுக்கு நான் அவ்வளோ அட்டுழியம் பண்ணி வச்சிட்டேன். ஆண்டவர் போகாத செய்யாத அப்படின்னு சொன்ன காரியத்தெல்லாம் செஞ்சு வச்சு ஆண்டவருடைய பேருக்கு இழுக்க உண்டு பண்ணதான் மிச்சம். ராமேன்னு சொல்லுவீங்களா? மறுபடியும் சொல்கிறேன், பிரதர்ஸ்க்கு சொல்கிறேன், சிஸ்டர்ஸ்க்கும் சொல்கிறேன், சகோதரிகள் ஆத்துமா மேலே பாரத்தோடு இருங்க.
சகோதரர்கள் ஆத்மா மேலே பாரமாக இருங்க. அண்ணே அந்த ஆன்ட்டி பாவனே, அவங்க வீட்டுக்காரர் அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துறாருண்ணே, நான் அவங்களுக்காக ஜெபிக்க போகிறேண்ணே, அந்த ஆன்ட்டியினுடைய பொண்ணை ஸ்கூல்லேருந்து கூட்டின்னு வந்து வீட்டில் விடுற வேலையெல்லாம் செய்ய போகிறேண்ணே, ஆன்ட்டி சர்ச்சு முடிச்சுட்டா என்ன தானே நம்பி வராங்க, ஒரு நாள் அந்த ஆன்ட்டி தான் அணுகுண்டா மாற போகிறாங்கன்னு அர்த்தம். கோச்சிக்காதீங்க. பாஸ்டர் நம்பி யாரையாவது போய் விட்டுட்டு வாப்பான்னா விட்டமா கொண்டமான்னு வந்துக்கினே இருக்கணும். ஆமேன்னு சொல்லிங்களா? கூடுமானம் மட்டும் 60 வயசு ஆயாவை உன் வண்டியில் ஏற்று. கோச்சிக்காதீங்க, யதார்த்தத்தை பேசுகிறேன். இன்றைக்கி சபைகள்லையும் சாத்தான் தந்திரமாக உள்ள செயல்படுறான். உங்களுக்கும் புரியுதா? ஆமாம், 60 வயசு பாட்டிங்குள்ளே எப்பயும் வில்லங்கம் இருக்காது. அது பயங்கரமாக, அது வாயை திறந்தால் தான் வில்லங்கம். எல்லா பாட்டியும் இல்லை, ஒரு சில பாட்டி தான். உடனே பார்த்தியா நம்மளை என்ன சொல்லிவிட்டான் பார்த்தியா, கோச்சிக்கூடாது. சரிங்களா? எங்கே பாரம் கொடுக்குறாரோ அந்த பாரத்தை மட்டும் எடுத்து செஞ்சால் போதும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம ஆளுங்க ஒரு சிலர் இந்து கோயிலுக்குள்ளே போயிட்டு முழங்கால் போட்டு முக்காட்டு போட்டு சோத்திரம் ஆண்டவரை தகத்தெறிவீராக வந்து குத்துவான் வாயிலே. ஏன் இங்கேருந்து ஜெபம் பண்ணால் கேட்க மாட்டாரா? பதிவிடையா பதுங்கி போய் யோசுவா கேங்கு எப்படி போனாங்கன்ற பட்டை கொட்டெல்லாம் மாட்டிக்கின்னு உள்ளே போங்க, தப்பு இல்லை. எனக்கு ஸ்டீஃபன் ஒரு அண்ணன் தெரியும், நல்ல மிஷனரி, நல்லா பணி செய்வான். கொஞ்ச நாளாக என்ன பண்ணாராம், சில இடங்களுக்கு இப்படிப்பட்ட பதிவிடை ஜெபம் பண்ணுறதுக்காக போகிறப்ப கருப்பு சொக்கா போட்டுன்னு வேட்டி கட்டின்னு புரியவங்களுக்கு புரியட்டும், நல்லா கொட்டை கிட்ட பட்டெல்லாம் விட்டுக்குன்னு போனோன்னே எதிர் வீட்டுக்காரன் ஒரு மாதிரியே பார்த்தானா. கொஞ்ச நாளில் என்னாச்சா, இவனுடைய செயல்பாடெல்லாம் ஒரு மாதிரி இருக்குன்னொன்னே இந்த ஸ்டீஃபன் அண்ணன் நேராக போய்ட்டு, டே தம்பி கொஞ்ச நாளாக பதிவிட ஜபம், அதாவது பதுங்கிருந்து ஜெபிக்கிற ஜபம் பண்ணுறேன்டா. ஸ்டீஃபன் அண்ணன் மிஷினரி அவர்கள் மறுபடியும் இந்து மார்க்கத்துக்குள்ளே போயிட்டாருன்னு எம்மளை பட்டத்தை கிட்டத்தை கட்டிடாதரா, ஜபம் பண்ணுறதுக்காக அப்படி சுற்றி வரேன்டா, நீ எதுவும் சொல்லிடாதரான்னு அந்த தேவ மனுஷன் சொன்னாராம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல பகிரங்கமாக போன்றாரோ பகிரங்கமாக நில்லுங்க, எந்த இடத்துல பதுங்கி இருந்து தானியலை போல முழங்கால் படிக்கிட்டு ஜெபின்றாரோ அங்கே ஜெபிங்க. ஆமேன்னு சொல்லுவீங்களா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? ட்ராக்ஸ் கொடுக்க விருப்பமாக இருக்குதா? கடை வீதிக்கு போங்க. நான் சொல்கிற புரியுதுங்களா? மாரியாத்தா கோயிலுக்கு போகாதீங்க, வம்பு தான் வரும். நான் சொல்ல கடை வீதிக்கு போங்க, மாலுக்கு போங்க, இங்கே எந்தெந்த சுற்றி பார்க்குற இயற்கை இடங்கள் இருக்கோ அங்கே போய் கொடுங்க. எதுக்கு நம்ம ஞானம் இல்லாமல் நடக்கணும்? அப்புறம் பாஸ்டருக்கும் கும்மாங்குத்து விழும். அந்த அம்மா போனது மட்டும் இல்லாமல் கோத்து விட்டு போடும். எங்கள் பாஸ்டையா தான் திறப்பில் நிற்கணும்னாருன்னா இங்கே வந்து நிற்பாங்க. அங்க எந்த இடத்துல ஆண்டவர் பதுங்குன்றாரோ அங்கே பதுங்குங்க, எங்கே போன்றாரோ அவரை மிஞ்சி நீங்கள் எதையும் செய்யாதீங்க. போக சொன்ன இடத்துக்கு மட்டும் போங்க. தெளிவாக சொல்லுது. நம்முடைய சிநேகிதன்றனால முந்திக்கிட்டு ஓடலை, கர்த்தர் சொன்னதை மட்டும் செஞ்சாங்க. ஐயா வாசிங்க, ஐயா வாசிங்க. அதற்கு அவருடைய சீசர்கள், ஆண்டவரே நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். அவன் தான் தூங்கிட்டு இருந்தானே, அவனே சுகமாயிடுவான், ஏச்சிருவானே ஆண்டவரே என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். ஆண்டவரே, டேய் லாசரு செத்துட்டான்டான்னா பாதி பேர் நெஞ்ச பிடிச்சின்னா ஆண்டரை விட்டு ஓடி போடுவான். இவருடைய ஃப்ரெண்டுக்கே இந்த கதினா நமக்கு என்ன கதி? போதா குறைக்க அங்கே கல்லால் அடித்து சாவடிக்கணும்னு நினைக்கிறான். இவரை தடுக்க போனால் நம்ம மூக்கு மேலே அடிக்கும் கல்லுன்ட்டு ஓடி போடுவான்னு நாசுக்கா ஆண்டவர் சொல்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நித்திரை அடைஞ்சான், இப்போ வெளியரங்கமா சொல்றாரு. வாசிங்க வாசிங்க. அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அவங்க அப்படி நினைச்சுக்கிறாங்க, கர்த்தரா நினைக்க சொன்னாரு. அப்பொழுது இயேசு, இருங்க ஐயா, நிறைய நேரத்தில் நம்ம நினப்பு தானே பொழப்ப கெடுக்குது. நம்மளா ஒன்று நினச்சிக்கிறது. நான் கூட கர்த்தர் தான் சொன்னார்னு நினச்சேன். நினைக்காதீங்க. ஏன் நினைக்கணும்? ஏன் புழியணும்? ஏன் காய போடணும்? அவர் சொன்னதை மட்டும் நீங்களும் நானும் உறுதிப்படுத்தி நம்புவோம். அவர் தூங்குறாருன்னா ஆமாம் சாமி தூங்குறாரு. ஒரு சிலர் சொல்லுவாங்க பாருங்க, புருஷங்கணக்குன்னு ஒன்று இருக்கு. 1 1 3 சொல்லுங்க. தான் பிடிச்ச முயலுக்கு அது அது எங்கள் ஐயாவுக்கு புரியும், பொஞ்சாதி கணக்கு. ஒரு முயலை பிடிச்சிட்டு 4 கால் இருக்கும். அந்த அக்கா தூக்கி இதுக்கு எத்தனை கால்னு கேட்கும். நீங்கள் என்ன தான் சொல்லணும்? அண்ணா என்னென்ன அனுபவம் இல்லாத மாதிரி சொல்கிறீங்க, இப்போ தான் கரெக்டாக ஜன்னல் பக்கம் வந்து நிற்பா என் பொஞ்சாதி, இவன் என்னென்ன பேசுகிறான் பாருன்னு. முயலை பிடிச்சி தூக்கிட்டு, அக்கா உங்கள் கதை தான் சொல்கிறேன். இல்லை நான் இது தான் பார்த்தேன். ஆமாம்மா நீ பார்த்ததாம்மா உண்மை, நீ சொன்ன உன் காதில் விழுந்ததான் உண்மைம்மா அப்படின்னு சொன்ன படித்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பிழைத்து கொள்வார்கள் கணவன்மார்களாக. எனக்கு வேறு வழி தெரிலண்ணே, சோத்திரம். அப்படி இருந்துருங்கன்ல. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் உறக்க சொல்லுகிறோம் உலகுக்குன்னு. சத்தியம் டிவி பைபிள்ல இருந்து எடுத்த ஃபார்முலாவை பின்பற்றுவோம். குடும்பங்களும் நல்லா இருக்கும், சபையும் நல்லா இருக்கும். புருஷன் கணக்குன்னு வாங்க பாருங்க. 1 + 1 3.
நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு. ஒரு உலகத்தானே அப்படி சொல்லும்போது என் கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையை நான் ஏன் அப்படியே நம்பக்கூடாது? ஆமென் தானே? செத்துட்டானா செத்துட்டான், அவன் எழும்புவானா? ஆமா ஆண்டவரே எழும்புவான். நீ என்னப்பா நினைக்கிற? நீங்க நினைக்கிறதா நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? இது எப்படியா இருக்கும்? நீங்க என்ன சொல்றீங்களோ அது நடக்கும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லுவா எசேக்கியேல் தீர்க்கதரிசி, மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஆண்டவரே அது நம்ம யார் தெரியுமா? ரொம்ப ஞானமா பேசுவோம். ஆண்டவரே எப்படியாய் வார்த்தை சொல்லுகிறது, இவ்வண்ணமாக சொல்லுகிறதுனால் நீர் இந்த வார்த்தையை சொன்னீரானால் எலும்பு வரும், இல்லை என்றால் இந்த எலும்பெல்லாம் காய்ந்து உள்ளே மஜ்ஜை இல்லாததினால் இதுக்கு ஒரு போன் மேரோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தால் அதெல்லாம் வேணாம். வருமா வராதா? அது உமக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. நீர் குதின்னா குதிப்பேன், நீ எழும்புனா எழும்புவேன், நீ ஓடுனா ஓடுவேன், சிங்கக்கேபியில் இறங்குனா இறங்குவேன், நெருப்புக்குள்ள விழுனா ஒழுவேன். ஆமேன்னு சொல்லுவீங்களா? இப்படி சொல்லுகிறவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாது. குறைவுபட்டாலும் அது ஆண்டவர் 1000 மடங்கா எழுப்புவார். ஆண்டவர் அந்த கண்மூடித்தனமான ஒரு விசுவாசத்தை தான் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறார். வேகமா வாசிங்க, வேகமா வாசிங்க, வேகமா வாசிங்க. அதற்கு அவருடைய சீசர்கள் ஆண்டவர் நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார், அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, என்ன மாதிரி மந்த புத்திக்கலாம் மூஞ்சிக்கு நேரா சில விஷயத்தை உடச்சி பேசினாதான் புரியும். செத்துட்டான்பா லாசரு, போதுமாடா, என் வாயால ஏன்டா என்ன பேச வைக்கிறீங்கன்ற மாதிரி லாசரு செத்து போயிட்டான்னு வெளிப்படையா சொல்லி வாசிங்க. நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டு என்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்போ சாவு விழுந்திருக்குது, இவர் என்ன பண்றாரு? இதெல்லாம் சைக்கோத்தனமா இருக்குது இல்ல பிரதர்? ஐயா அம்மா, ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு மரணம் ஒரு பெரிய பிரச்சனை இல்ல, அவிசுவாசம் தான் பெரிய பிரச்சனை. நாங்க இருந்திருந்தனா அவன் செத்திருக்க மாட்டான். என் ஃப்ரெண்டு அவன் சாவலனா இப்ப நான் போய் அவனை எழுப்புறத பார்த்து உங்க விசுவாசம் இன்க்ரீஸ் ஆகும் பாருங்க. அது நடக்காது. அவன் மரிச்சதும் நல்லது தானே, சாவை பார்த்தும் என் ஆண்டவர் சந்தோஷப்படுற மாதிரி நீங்களும் நானும் விசுவாசத்துல வளரணும்ன்றதுதான் தேவ சித்தம். ஆமென் பிரதர். பிரச்சனை வந்தா மனசு சங்கடமா தான் இருக்கும், ஆனா அது தேவனுடைய பார்வையில பாருங்க தெளிவடைஞ்சிருவீங்க. ஒரு பிரச்சனை வருது, வீட்டில் ஒரு போராட்டம் வருது, ஒரு இல்லாம ஒரு கடன், ஒரு பாரம், ஒரு தாமதம் வருதுன்னா நம்ம பார்வையில பார்க்கறத நிறுத்துங்க. ஏன்னா அதுதான் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. ஆமென் தானே? நம்ம வீட்டுக்குள்ள வர்ற பிரச்சனையே பாருங்க, நம்ம எனக்கு இப்படி தோணுது, உனக்கு தோண வேணாம். நேற்று சொன்ன மாதிரி தான் இந்த வசனத்தை பொருத்தி பார்த்து இந்த வசனத்தின்படி அதை எப்படி கையாளலான்னு பாருங்க. கர்த்தர் பார்வை என்பது இந்த வசனம் தான். இதன்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே சாவு கூட சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால சாவு வீட்டில் போயிடுங்க. புரியுதுங்களா? காலையில் நியூஸ் நேற்று பார்த்தேன்னு நினைக்கிறேன், எங்கள் ஐயா பாக்யராஜ் ஐயா இறந்த வீட்டில் அந்த அம்மா கஸ்தூரி சினிமா நடிகை சிரிச்சுக்கினே ஈன்னு போகிறாங்களாம். அது என்ன நினச்சி சிரிச்சுதோ தெரில. அந்த அக்கா இல்லை ஆண்டி தோத்துறோம். இன்னைக்கு யார் அக்கா யார் ஆண்டினே தெரியாத அளவுக்கு தான் உலகத்தில் இன்னைக்கு பயங்கரமாக இருக்குது. சபைக்கு வர்ற பெண்கள் ஜாக்கிரதையா இருங்க, கோச்சிக்காதீங்க. வயது மூப்பு அடையும் போது ஐயா அதனால அதெல்லாம் விட்டுருங்க ஐயா, அது போட்டோம், முடி போதா போட்டோம், தோத்துறோம். இத்தனை நாள் இருந்ததுக்காக இந்த புல்லு நல்லா பசுமையா இருந்ததே ஆண்டவரே, அதுக்காக தோத்துறோம். இப்போ போகுதா தோத்துறோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். 50 வயசுலேருந்து 20 வயசுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் பிரச்சனை வரும். ஆரோக்கியத்தில் 20 வயசு வரலாம் ஐயா, நான் தப்பு சொல்லலை. அழகாக ஹேர் கட் பண்ணுங்க, ஸ்டைலாக இருங்க. உங்கள் மனைவிக்கு என்ன அலங்காரம், உங்கள் கணவனுக்கு தகுதியான என்ன அலங்காரம் பிடிக்குதோ செய்யுங்க. ஆனால் 50 வயசுலேருந்து என்னை நான் 18 வயசு பொண்ணு போல் காட்டணுன்ற சிந்தை இருந்துன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன், ஏசபேலின் கிரியை நமக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். கிழவி பல்லு போன வாழ்க்கையில செட்டு வச்சுக்கின்னு எகு வந்து நிற்கிறாராம், மைய விட்டுன்னு கொண்டை போட்டுன்னு நிற்குதான். இதெல்லாம் தேவையா? கொண்டை போட்ட மண்டையும் இல்லை, மைய விட்ட கண்ணும் இல்லை, நாய் நக்கிட்டு போடுது. நான் எப்பயுமே சபைக்கு எச்சரிப்பேன். இன்னைக்கு பல ஆன்டிகள் கிறிஸ்தவ உலகத்துல வயசை குறைச்சிக்கின்னு அப்படியே தன்னை ரொம்ப குமரியை போல காட்டுறாங்க. டேஞ்சர். அது அங்கிள்ஸ் ஆகிய நமக்கும் பொருந்தும் ஐயா. வயசு போதுன்னா விட்டுப்புட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு பலன் அடைவோம், நல்லா பலமாக ஆகாரத்தை எடுப்போம், நல்லா சாப்பிடுவோம், ஃபிட்டாக இருப்போம், தப்பு இல்லை. ஆனால் வயசை குறைச்சி காட்டுறது என்றைக்குமே உங்களுக்கு எனக்கு ஆபத்தான். புரிய வேண்டியவங்களுக்கு புரியும், யாருக்கோ போய் சேர வேண்டிய குண்டு சேர்ந்து விட்டது. கர்த்தர் கிரியை செய்வார், நம்ம விஷயத்துக்கு ஓடி வந்துடுவோம், நம்ம வந்துடுவோம். போவோம் வாருங்கள் என்றார். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்பொழுது திதிமு எண்ணப்பட்ட தோமா மற்ற சீசர்களை நோக்கி அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த மனுஷனுடைய விசுவாசமும் கடைசியில கொஞ்சம் அசைஞ்சு பார்த்தது.
நீர் உண்மையாவே இயேசுவானால் உம்முடைய காயத்துல நான் என் கை போட்டு பார்ப்பேன். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆனா ஆவியானவர் வந்துட்டா உங்களுடைய என்னுடைய விசுவாச கப்பலை சேதப்பட விடாம அழகாய் கொண்டு போவார். அல்லேலூயா, நல்ல ஒரு அல்லேலூயா. ஆமென். வேகமா வாசிங்களா. இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்று கண்டார். சோத்திரம். ஏன் தெரியுமா 4 நாள்? இந்த யூதர்கள் கொஞ்சம் கிறுக்கு பிடிச்ச ஆளு. அவனுடைய பாரம்பரியத்தின்படி அப்படின்னா செத்து போயிட்டா 3 நாள் அவனுடைய ஆவி எங்க தான் சுத்திக்கின்னு இருக்குமா? கல்லறையிலேயே சுத்திக்கின்னு இருக்குமா? 3ஆவது நாள் வந்து ஆண்டவர் எழுப்பியிருந்தா அதெல்லாம் தெரியாதா? அவன் ஆவி இங்கே தான் சுற்றி இருந்திருக்கோம். கூட்ட ஆவியை உள்ள விட்டு எழும்பிட்டாரு. என் ஆண்டவர் எதை செய்தாலும் சரியாக தான் இருக்கும். ஆமென். ஆமேன். வரமாட்டேது பாரு. 4 நாள் ஆகி போச்சே ஆண்டவரே, அது ஒன் நன்மைக்கு தான். ஆமேன்னு சொல்லுவீங்களா? ஆமென். எவனோ எதோ பேசுறதுக்கு இடம் இல்லாம 4 நாள் ஆயிட்டா பாதாளத்தில் இறங்கினதுன்னு இவங்க சொல்லுவாங்க. நீ எங்க போனாலும் உன் ஆத்மாவை நான் திருப்பி கொண்டு வர முடியும். உன் ஜீவன் எனக்குள்ள இருக்குன்னு கர்த்தர் நிரூபிச்சு காட்டினார். வாசிக்கலாம். பெத்தானியா ஊர் கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரமாக இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவருடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவரிடத்திலே வந்தார்கள். நேத்து சொன்ன ஆறுதல் செய்கிற கூட்டம் ஒரு கூட்டம். நல்லது, அந்த கூட்டமாவது இருங்க, தப்பு இல்ல. இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால் மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தார். பாருங்களேன், ஒரே மாதிரியே ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற 2 சகோதரிகள் இருக்கிறது இல்ல. ஆமேன். வரமாட்டேது. கையில் இருக்கிற 5 விரலே ஒரு மாதிரி இருக்கிறது இல்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்க. பிள்ளைங்க ஒவ்வொரு விதமா இருக்கும். ஆனா நமக்கு தேவை கர்த்தரை பற்றி கொண்டு அவங்க விசுவாசத்துல வளர்றதுதான் நமக்கு தேவை. ஒரு அக்கா வீட்டை விட்டு வேகமா ஓடுது, ஒரு அக்கா சோகமா வீட்டுக்குள்ளே இருக்கு. யாரு கண்டா இவர் வர வேண்டிய நேரத்துல வரல, இப்ப எதுக்கு வராருன்னு கூட கோச்சிக்கின்னு கூட உக்காந்துருக்கலாம். மரியாள் அக்கா ஏக்கா, ஆண்டவர் மேல கோச்சிக்கின்னு கோபமா இருக்கிற வீட்டிலே உக்காந்துன்னு இருக்கிற அக்கா, ஒருவேளை லைவ்ல கூட இதை எடிட்டிங் பண்ணி போட்டிங்கன்னா அந்த அக்காவுக்கு அந்த மெசேஜ் அனுப்பி விடுங்க. சரிங்களா? இவன் குண்டு வைக்காம போக மாட்டான் சபைக்குன்றீங்களா? ஒரு சில அக்காவுக்கு ஆண்டர் மேல கோவம், பாஸ்டர் மேல கோவம். ஒரு சில அக்காமாருங்க அண்ணன்மாருங்களுக்கு மூப்பர் மேல மூப்பத்தி மேல கோவம். இல்ல, அவர் வராரா ஏஞ்சி ஓடுங்க, சாவா கூட இருக்கட்டும். இந்த அக்கா மார்த்தாள் அக்கா ஓடி வர்றாங்க, அதிகம் மன்னிக்கப்பட்ட சகோதரி. அல்லேலூயா, நல்ல ஒரு அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அக்கா இந்த அக்கா தானே. மரியாள் எங்க உட்கார்ந்து இருந்தாங்க? காலம் நிறைய தலைக்கீழ மாறுது இல்ல. இன்னைக்கு பாதத்துல உட்கார்ந்து இருக்கிற அக்கா தான் வாழ்க்கையில ஏதோ ஒரு இழப்பு வந்த பிறகு அவர் பாதம் வேணான்னு வீட்டிலேயே எங்கேயோ போய் உட்காந்துன்னு இருக்கு. பார்த்தீங்களா? அவர் விசுவாசம் நமக்குள்ள கொடுத்து நம்மளை வாழ வைக்கிறாரே, அது பெரிய கிருபை. ஏன் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? இன்னைக்கு உட்காந்து இருக்கிறவங்க நாளைக்கு எழும்பி ஓடுவாங்க, நாளைக்கு எழும்பி ஓடிட்டு இருக்கவங்க இன்னைக்கு உட்காருவாங்க. எனக்கே புரியல நான் என்ன பேசுறேன்னு. உங்களுக்கும் புரிஞ்சா தோத்துறோம். இயேசு ரத்தம் செய்யும், புரிய வைப்பாரு கர்த்தர். அல்லேலூயா. நம்ம யாருன்னா எது சொன்னாலும் ஆமேனை போடு, அல்லேலூயா போடு. கர்த்தருக்கு சோத்திரம். பாஸ்ட் பிரசன்ட் ஆகுது, பிரசன்ட் பாஸ்ட் ஆகுது, ஃபியூச்சர் ஆகுது, ஏதாவது நான் ஆகட்டும், ஆண்டவருக்காக எழும்பி ஓடுவோம். அதுதான் சாராம்சம். ஆமேன்னு சொல்லுவீங்களா? இந்த அக்கா ஓடி வரும்போது இந்த அக்கா கோச்சிங் வீட்டுக்குள்ள உட்கார்றாங்க. வாசிங்க. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, மார்த்தாள் இயேசுப்பா கிட்ட வந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் நீங்க மட்டும் இங்க இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மரிக்க மாட்டான். ஆனா ஆண்டவர் அங்க சொல்றாரு, நான் இங்க இல்லாதது நல்லது, ஏன்னா கூட இருக்கிறவங்க விசுவாசம் வேற லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போக போறார். இப்ப இந்த அக்காவுக்கு பிரச்சனை, என் தம்பி என் ரத்தம் செத்து போச்சேன்னு இந்த அக்கா சோகமா இருக்குது, செத்திருக்க மாட்டானேன்னு. இப்ப என்ன சொல்றாரு பாருங்க. இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். பாருங்களேன், நீங்க ஆண்டவர்கிட்ட இப்பயும் கேட்டா நிச்சயமா தந்தருள்வார்னு எனக்கு தெரியும். இயேசு அவளை நோக்கி, ஆண்டவர் நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். இப்ப ஆண்டவருக்கே இந்த அக்கா புது வெளிப்பாடு பேசுவாங்க பாருங்க. அதற்கு மார்த்தாள், ஆமா ஆண்டவரே, உயிர் தெழுதல் நடக்கும், கடைசி நாளில் அவனும் உயிர் தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றால். எம்மாடி, யாருக்கு இப்ப பிரசங்கம்? அண்ணா ஆண்டவருக்கே இப்ப அட்வைஸ். அதெல்லாம் உயிரோட எழும்புவான்னு தெரியும், கடைசி நாள்ல எழும்பு. ஆண்டவரே டென்ஷன் ஆகுமா ஆவாதா? நானே ஒரு அற்புதம் பண்ணணும்னு 100% அவன் உயிரோட எழுந்திருப்பான்னு அங்கிருந்து தீர்மானம் பண்ணி வந்திருக்கிறேன். ஆனா இதுங்க உட்காந்து வீட்டுக்குள்ள என்ன வார்த்தை விடுது? நிறைய நேரத்துல நம்ம குடும்பம் ஆசீர்வாதம் இழந்து போனதுக்கு, சபை ஆசீர்வாதம் இழந்து போன காரணமே அதுதான். ஆண்டவர் பக்கா பிளான ஸ்கெட்ச் பண்ணி இதை தான் பண்ண போறேன்னு ரெடியா இருப்பாரு. ஆனா நம்ம இந்த ஒரு 3 இன்ச்சு வாட்டர் இருக்குது பாருங்க, இது பண்ற அக்கிரமம் யாக்கோபுல சொல்ற மாதிரி இருக்குது. இதை பிடிச்சி முன்னா அறுத்து கூட எங்க நெருப்புல போட்டுடலாம் போல.
ஆண்டவர் உயிரோட எழுப்பினார். அது தெரியும் ஆண்டவரே, அவரே உயிரோட எழுப்ப வந்தவர். ஆமால்ல, இவன் சொல்றது ரைட்டு தான் போல. பேயாம என்ன பண்ணுவோம், பேசாம அவன் செத்த பிறகு நம்ம உயிர் தெழுந்த நாள்ல எழுப்பிடலாம் போல. அவர் மனசையே மாத்துற அளவுக்கு அக்கா பிரசங்கம் பண்ணுது. தூங்குறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கிறீங்களா? நம்ம வாயை மூடின அமைதியா இருந்தாலே ஆண்டவர் நிறைய அற்புதத்தை வந்து செஞ்சுட்டு சீக்கிரமா போயிடுவார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவருக்கு ஒரு பிரசங்கம், ஆண்டவரே உயிர்த்தெழுந்த நாள் அவன் எழுந்திருப்பான்னு எனக்கும் தெரியும் ஆண்டவரே. அம்மா நான் தாம்மா உயிர்த்தெழுதலா இருக்கிறேன், எனக்கே அட்வைஸ் ஆமான்ட்டு. வாசிங்க ஐயா, வாசிங்க ஐயா. இயேசு அவளை நோக்கி, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நான் தான் உயிர்த்தெழுதல், நான் தான் ஜீவனே. உன் தம்பி செத்து போனானே, அவன் ஜீவனே என்கிட்ட தான், என் கையில தான் இருக்குது. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், என்ன விசுவாசிக்கணும், செத்தாலும் உயிரோட எழும்புவான்ற. அல்லேலூயா. இப்ப சொல்லிட்டு உயிரோடு இருந்த என்னை விசுவாசிக்கிறவன் எவனும், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். இது விசுவாசிக்கிறாயா என்றார். ஒரு பைத்தியக்கார கூட்டம் என்ன, அவன்ல தொடாம நமக்கு தூக்கம் வர மாட்டுது. இந்த மதுரை ஜஸ்டின், ஜேசுடையான், ஜான் ஜபராஜ், இவனுங்கெல்லாம் பண்ற நம்புற பிரசங்கம் என்ன தெரியுமா? சாகாமை. என்னமை? சில வருஷத்துக்கு முன்னாடி சாகாமைன்னு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தலான்றப்ப பெரிய மனுஷன்ல இருந்து சிறிய மனுஷன் வரைக்கும் எல்லா தேவ ஊழியர்களும் செருப்பு எடுத்துக்கொண்டு வச்சு வாங்கினால இந்த 3 நாய்களும் தெரிச்சு ஓடி போச்சு. சாகாமன்ற பிரசங்கம் எங்க தெரியுமா ஆரம்பிச்சுது? என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? ஏதேன் தோட்டத்துல பண்ணப்பட்ட முதல் பொய் பிரசங்கமே நீங்கள் சாகவே மாட்டீங்கன்றது பொய் பிரசங்கம் தான். அதைத்தான் இந்த பொல்லாத துஷ்ட கூட்டம் இன்னைக்கு எடுத்துன்னு பேசுது. ஆனா ஒண்ணும் இல்லை, இப்ப நீங்க விசுவாசிச்சீங்கன்னா 300 வருஷம் ஆனாலும் நீங்க சாக மாட்டீங்க. இதுதான் அவனுங்க பண்ற பிரசங்கம். ஆனா பாட்டு மட்டும் எப்படி இருக்குது? அந்த பாட்டுல பிரசன்ஸ் இருக்கு பிரதர். தேனில் எப்பயும் தித்திப்பு இருக்குதா ஐயா, ஆனா அந்த தேனு செத்த சிங்கத்துக்குள்ள இருந்து வருதா, கொம்பு தேன்ல இருந்து வந்து யோனத்தானுடைய கண்ணை தெளிவிக்குதான்றதான் விஷயம். ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? நான் ஊருக்கு ஊழியத்தை கிளம்பி வந்தப்ப கேட்டாரு, பாட்டுல பிரசன்ஸ் இருக்கே பிரதர், பிரசங்கத்துல வெளிப்பாடு இருக்கே பிரதர், உங்களுக்கு தெரியுமா பிரதர், பிழையாம்னு ஒரு கூலி பொருத்தி கொண்ட கள்ள தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தீர்க்கதரிசி கள்ளனாய் மாறி போனவர் தான். கர்த்தருடைய பிறப்பு வரைக்கும் ப்ராஃபஸி சொன்னான். ஆனா அவனுடைய டாக்டரின் உபதேசம் என்ன தெரியுமா? இந்த தேவ பிள்ளைகள் மத்தியில் விபச்சாரத்தையும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டவர்களையும் விடு, அவர்கள் அழிந்து போவார்கள்னு கூறி பொருத்தி கொண்டு பாலாக்கு கையில இருந்து கூலி வாங்கினவன் சபைக்கு சாபக்கேடா இருந்தான். அவன் அழிஞ்சது போல இவனும் அழியணும், இல்ல மனம் திரும்பணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்பா இதெல்லாம் பேசுற? சபைக்கு பவுல் இப்படிப்பட்ட கள்ள போதகர்களை காட்டி கொடுத்தது உண்மைன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்னைக்கு இருந்த சபையை கெடுத்த பரிசேய சதுசேய வேத பாரகன முகத்துக்கு நேரா புளிச்சமாவனு காட்டி கொடுத்த உண்மைனா, 3 யோவான்ல தியோத்திரப்பை குறித்து யோவான் எழுதினது உண்மைனா, இன்னும் பேதுரு ஐயா அநேகரை குறித்து காட்டி கொடுத்தது உண்மைனா, நானும் அந்த பணியை நிறைவாய் செய்வேன். நான் சொல்ற புரியுதானே? சபையில நம்ம உஷாரா இருக்கணும், இல்லைன்னா நம்மளை உயிரோட முழுங்கி எலும்பை மட்டும் துப்பிடுவாங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம விஷயத்துக்கு வருவோமே, என்றும் அறியாமலும் இருப்பான்னு ஆண்டவர் நித்திய ஜீவனை குறித்து பேசினார். வாசிங்களா, இதை விசுவாசிக்கிறாயா என்றார். உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவன் என்றைக்கும் அறியாமல் இருப்பான், இது விசுவாசிக்கிறாயா என்றார். நம்புறியா மார்த்தாலே மகளே அப்படின்னு கேட்கிறாரு. ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். வேற லெவல் வெளிப்பாடு எல்லாம் பயங்கரமா இருக்குது. பேதுருக்கு வந்து அதே வெளிப்பாடு. எனக்கு ஐயா பரவாயில்ல கொடுங்க ஐயா, தோத்திரம் எல்லாம் நமக்கா வந்துருமா? அது என்னது? சாரி பாஸ்டர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, பிரசங்கத்தை தவிர எல்லாம் பார்க்குறேன். ஒன்றும் இல்லை, நீ போ கண்ணே, நீ போ. ஏசு ரத்தம் செய்யும். எங்க விட்டேன்? விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். ஐயா அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீ உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். ரெவல்யூஷன்ல பஞ்சமே இல்ல, வெளிப்பாட்டுல பஞ்சமே இல்ல. பேதுரு சொன்ன ரெவல்யூஷன், நீர்தான் தேவகுமாரன், எல்லாமே பயங்கரமா பேசுது இந்த அம்மா. ஆனா ஆண்டவரே, ஐயோ புரிஞ்சிக்க மாட்டாளே, இவனை எழுப்பிட்டு நம்ம போய் அடுத்த வேலையை பார்க்கலான்னு பார்த்தா இவன் நம்மளை விடமாட்டாளே இந்த மகான்ட்டு. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம தான் பயங்கரமா வெளிப்பாடு பேசுவோம், பிரசங்கம் பண்ணுவோம், பயங்கரமா விசுவாசமா பேசுவோம். ஆனா ராங், அதாவது எப்படின்னா, அதாவது ரைட் டைமிங்ல ராங் ரெவல்யூஷன் இல்ல, ரைட் ரெவல்யூஷன் அட் த ராங் டைமிங். அப்பா என்னம்மா தேட வேண்டியதா இருக்கு. சரியான வெளிப்பாடு ஆனா தப்பான டைமிங். ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய நேரத்தில் சரியான காரியம் தான் பேசுறோம், ஆனா தப்பான இடம், பொருள், ஏவல். கர்த்தர் அதை திருத்திக்க சொல்லி என்னையும் சொல்றாரு, உங்களையும் சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுவீங்களா? ஆமென். எல்லாத்தையும் பேசுறாதீங்க அண்ணன். முக்கியமா சொல்றேன், மனசதில் பட்டதெல்லாம்
உங்க மனசு விட்டு சொல்லுங்கன்னு உங்க ஊட்டமா சொல்றாங்களா, வெடி வைக்க போறாங்கன்னு அர்த்தம். எதை ஃபில்டர் பண்ணி சொல்லணுமோ அதை சொல்லுங்க. கர்த்தர் அனுமதிக்கிறது மட்டும் சொல்லுங்க. பயங்கரமா வாங்கியிருப்பான் போல, இல்ல நிறைய கவுன்சிலிங் கால்லாம் வருது, அதை பார்த்துட்டு ஏன் அவசரப்பட்டு சொல்லி மிதி வாங்குறேன்ற. என் ஊட்டமாக்குள்ள அந்த சுபாவம் எழும்பினாலும் ஆண்டவர் கிருபையாய் காத்துக்கொள்ள உதவி செய்திருக்கிறார். எனக்குள்ள அந்த சுபாவம் எழும்பினாலும் அவளுக்கும் வாய்க்கு காவலை வச்சு இன்னைக்கு வரைக்கும் வண்டியை ஓட்டின்னு போறதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அம்மா சொல்லுமா, நான் உனக்கு ஒரு அப்பா மாதிரி, நீ என் மடியில படுத்துக்க ராஜாத்தின்னு தலை கோதி விட்டு சொல்றாரா, அடுத்து போட போறாருன்னு அர்த்தம். தலை தனியா முண்டந்தனியா போக போகுதுன்னு அர்த்தம். எந்த இடத்துல எதை பேசணுமோ ஆண்டவர் சொல்றதை மட்டும் பேசுங்க. ஒரு சிலர் கல்யாணம் ஆயிட்டு வந்து காதலியை பத்தி பேசுவாங்க. ஒய்ஞ்சாரு மனுஷன், அவரு சோழி முடிஞ்சு போச்சு. அதான் பாடுவாங்க போல, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே, அந்த பிள்ளைங்கெல்லாம் பாடும் பாருங்க. அந்த அந்த சென்னை பக்கம் இன்னும் ஒரு சில பக்கம் பிள்ளைங்க பாடுவாங்க, அசையாத மரமா வாயை விட்டு அடிச்சு கவுத்துட்டாங்கன்னுவாங்க. நமக்கு எதுக்கு அதெல்லாம் வேணாம். எங்கே எதை பேசணுமோ அதை மட்டும் பேசணும். ஆமீன் சொல்லுவீங்களா? அதுக்குன்னு போய் மறைங்கன்னு சொல்லலை. ஞானமாக எஸ்தர் ராஜாத்தி அப்படி ராஜா கிட்ட விஷயத்தை மட்டும் பேசுனாங்களோ அதை மட்டும் பேசுங்க. குடும்பம் ரொம்ப சேமமாய் சுகமாக இருக்கும். ஆமீன் சொல்லுவீங்களா? முடிச்சிடலாம் வேகமாக முடிச்சிடலாம். நான் விசுவாசிக்கிறேன் என்றால் இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார். பாத்தீங்களா, போதகர் வந்திருக்கிறாரு. ஏ அக்கா மரியா, கொஞ்சம் ஓடியா, வீட்டுக்குள்ள உட்காந்து என்ன நீ உட்காந்து அழுதுன்னு இருக்க? போதகர் வந்துட்டாரு, டீச்சர் வந்துட்டாரு. அவர் எனக்கு ஒரு ரெவலேஷன், ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. எனக்கு இப்போ ஒரு விஷயத்தை டீச் பண்ணி இருக்கிறாரு. he is not a miracle worker now, he is the teacher now. எனக்கு போதிக்கிறவராய், என் கண்களை திறக்கிறவராய் வந்திருக்கிறார். வா மரியாளே எனக்கு கூப்பிட்டாங்க. நமக்கு தேவையெல்லாம் ஆண்டவர். ஐயா எனக்கு வேணாம் ஐயா, சும்மா கேட்டாங்க, எனக்கு இல்லை, அது வேற யாருக்காவதா? ஐயோ எஸ்எஃபா சொல்லிட்டு, எனக்கு இல்லைல்ல, எனக்கு வேணாம் தலைவரே, ஐயா கொடுங்க, நீங்கள் தோத்துறோம் அவருக்கு கொடுங்க. ஆமாம், கேட்குற நேரத்தில் கொடுக்கறது இல்லை, கொடுக்க வேண்டிய நேரத்திலலாம் கொடுக்கறது. ராங் டைமிங்கா பாருங்க. ஆண்டவரை மார்த்தாளம்மா இந்த நேரத்தில் எப்படி பார்த்தாங்கன்னா போதகராய் பார்த்தாங்க. ஏன் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? ஏன்னா ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். கண் குருடாக்கப்பட்டு சொருகி போய் பிரச்சனை போராட்டத்தில் இருள் நிறைந்த இடத்துல இருக்கும்போது போய் ரகசியமா சொல்றாங்க, போதகர் வந்திருக்கிறார் வான்றாங்க. வாசிங்க. அவள் அதை கேட்டவுடன் சீக்கிரமாக எழுந்த இடத்தில் வந்தார். சீக்கிரமா எழுந்து மரியாளம்மா ஓடியாராங்க. இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்திக்க இடத்திலே இருந்தார். பாருங்களேன், ஆண்டவர் சில நேரத்துல வந்துகிட்டு இருந்தவர் நின்னுட்டாரு, அங்கேயே நிக்கிறாரு. அப்பொழுது வீட்டிலே அவளுடனே இருந்த அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்ட யூதர்கள் மரியாமல் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறையிடத்தில் அழுகிறதுக்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். ஆறுதல் சொல்ல வந்த கேங்குக்கு நினைப்பு பூரா இதேதான். எங்க போறா மரியாளு? கல்லறைக்கு போய் எட்டி பார்த்துட்டு, ஐயோ என்ன பெத்த ராசா, என் தம்பி போயிட்டானே, அவனுக்கு பதிலா நான் போயிருக்கலாமே, அக்கா போயிருக்கலாமேன்னு போய் கல்லறை கிட்ட போய் அழ போறான்ட்டு இவங்களுடைய எதிர்பார்ப்பு அதுதான். கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக ஒரு சில தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், உங்களை குறித்து ஒரு பேட்டனை உங்க குடும்பமோ உங்களை சுற்றி இருக்கிறவங்களோ உங்க நலம் விரும்பிகளோ இவங்க இப்படி தான், இந்த சுவிட்சை போட்டால் இந்த லைட் எரியும், இவங்க இந்த நேரத்தில் இதை தான் பண்ணுவாங்கன்னு ஒரு அனுமானத்தை வைத்திருக்கிறார்கள். கர்த்தர் இந்த பகல் வேளையில் அதை உடைத்தெறிந்தே தீருவார். நிச்சயமா சொல்றேன். அவங்க நினைப்ப உங்க மேல என் மேல வச்ச பார்வைய, நான் இந்த வார்த்தையை சொன்னா எப்படியும் உட்காந்து ஒப்பாரி வைப்பா, இவருக்கு இந்த லாக்க போட்டா மனுஷன் மண்டையை பிச்சுக்கின்னு பைத்தியக்காரன் மாதிரி சுத்துவான்னு ஒரு சிலர் கணக்கு போட்டு ஆடுறாங்களே, அத்தனை ஆட்டத்தையும் ஆண்டவர் தரைமட்டமாக்குகிற நேரம் இது. ஆமென். இவன் நினைப்பு பூரா கல்லறை கிட்ட போய் அழ போறாங்கன்னு என்று சொல்லி பாருங்க. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கு இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றால். போமா, அக்காலும் ஒரே மாதிரி தான் பேசுற, தங்கச்சியும் ஒரே மாதிரி தான் பேசுற, ரெண்டும் படிச்சு வச்ச மாதிரி. இப்பதான் ஒருத்திக்கு பாடம் எடுத்து முடிச்சேன், இப்ப நீ வேறையா? வா. பாதத்தில் உட்கார்றது இந்த அம்மாவுக்கு புதுசு இல்லை. பாதத்தில் வந்து உட்கார்ந்து அழுது ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க. அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்ட போது ஆவியில் கலங்கி துயரமடைந்து. பாருங்களேன், ஆண்டவர் 4 பேர் அழுவும் போது உட்காந்து சிரிச்சுக்கின்னு இருக்க சாடிஸ்ட் இல்ல, அவரும் ஆவியில கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இவளுக்கும் இன்னொரு தடவை விளக்கம் கொடுக்க முடியாது. எங்க தான் இருக்கிறான் என் ஃப்ரெண்டு லாசரு, எங்க தான் வச்சிருக்கிறீங்க டெட் பாடியை, வந்து காட்டுங்க. ஆண்டவர் கேட்கிற, தெரியாதா? தெரியும். கல்லறைக்கு வழிகாட்ட வேண்டிய நபர்களும் சிலர் தேவை. ஆமென். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். கல்லை புரட்டுறதுக்கு ஒரு சிலர் தேவைன்னா
ஆறுதல் படுத்துறதுக்கு ஒரு சிலர் தேவைன்னா, கல்லறையில் லாசரு எங்க இருக்கிறான்னு காட்டி கொடுக்கறதுக்கும் சிலர் தேவை. ஆமென். இப்படி ஊழியம் செஞ்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும். வலப்புறமும் இடப்புறமும் இன்னும் இடம் கொண்டு நம்ம பெருக முடியும். ஆமென். ஏன் ஆமீன் வர மாட்டுது? ஆமென். வைத்தறிச்சல் ஆமீனா? நல்லா ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமென். ஆமா, சபை வளர்ந்தா நம்மளும் வளருவோம். ஆமென். ஆமீன் சொல்லுவீங்களா? நம்ம வளர்ந்தா சபையும் வளரும், ரெண்டும் வளர்ந்தா சமுதாயம் நல்லா வளரும். ஆமென். ஆமா, அந்த திட்டம் இந்த திட்டம் அந்த இது எதுவும் காப்பாத்தாது. ஆமீன் சொல்லுவீங்களா? ஆமா, கனம் பெற்ற தமிழக முதல்வர் சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் சொன்னதை கேட்டேன். 5 வருஷமா நீங்க வளர்த்து விட்ட கஞ்சா கலாச்சாரம் இப்போ எங்களால் கட்டுப்படுத்த முடியல. இதுதான் மனுஷன். ஆனா என் ஆண்டவர் வந்தார்னா ஒரே நாள் இரவுல எப்படிப்பட்ட ஆட்டோ சங்கரையும் சந்திச்சு கொலகாரனையும் ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியும். ஆமீன் சொல்லுவீங்களா? ஆட்டோ சங்கர் என்கிற மனுஷன் பெண்களை கடத்தி பலவந்தம் பண்ணி கொலை செய்கிற ஒரு மனுஷனாய் பயங்கரமானவராய் இருந்தார். அவரையும் ரட்சித்து சிறைச்சாலைக்குள்ள செல்லுக்குள்ள சபை நடத்துறதுக்கு ஆண்டவர் அந்த மனுஷனை தெரிஞ்சு கொண்டார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லையா? எவனாவது வந்து ஏன் ட்ராக்ஸ் கொடுக்குற, எதுக்கு பண்ணுறேன்னா, அட பரதேசி, இத்தனை சாட்சி இருக்குதுடா, இப்படி இருந்த என் வாழ்க்கையை மாற்றினவர் கர்த்தர் தான், உன் வாழ்க்கையை மாற்றுவார், நீ எனக்கு தேவையில்லைன்னா காலில் இருக்க மண்ணை உதறி விட்டு போங்க. சோதம் குமாராக்கு நேரிட்டதை விட அங்கே பயங்கரமாக நடக்கும். நீங்கள் தைரியமாக தில்லா நிற்கணும், கெத்தா போய் நிற்கணும். தேவ பிள்ளைங்க, ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. மாஸ்டர் முடிச்சிடலாம் ஐயா. இயேசு கண்ணீர் விட்டார். சோத்திரம். அப்பொழுது யூதர்கள் இதோ இருக்கிறதுல சின்ன வசனம் நேற்று பார்த்தோம். இயேசுவை நம்ம கண்ணீர் விட வைக்காம இருந்தா போதும். அல்லேலூயா. ஆமா, நம்ம வாழற வாழ்க்கையை பார்த்து நிறைய நேரத்தில் கண்ணீர் விட்டு கதறாரு, இவனை ஏன்டா பெத்தன்னு தெரியலையன்ற மாதிரி அழுகுறாரு. புரியுதுங்களா? இயேசு கண்ணீர் விடுகிற தெய்வம், நமக்காகவும் அழுகிற தெய்வம். கண்ணீர் விட்டுட்டு அப்பொழுது யூதர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். இது என்னைக்குமே ஸ்பெக்டேட்டர் தான் போல, கூட்டத்துல இருந்து கமெண்டரி கொடுத்துக்கினே இருக்கிறது. அவர்கள் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவர், இதோ பாருங்க சோதிக்க வேண்டாம், குருடன் கண்ணை திறந்தாரே, இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். இதுதானே வம்பு. நான் சொல்றேன், இவன் செத்து போகாம இருந்து அப்போ கூட அவனுக்கு செத்தவனை உயிரோட எழுப்பாரு, செத்த கண்ணை திறந்த ஆண்டவர் செத்த மனுஷனை எழுப்பாருன்னு வரல. இவர் இதெல்லாம் பண்றவரு, இவனையும் சாகாம தடுத்து இருக்கலாம். இப்படி ஒரு கேங், அந்த கேங் கூட சேர்ந்துடாதீங்க. வாசிங்க. அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள் கலங்கி, இவனுங்க பேசின பேச்சை கேட்டு மறுபடியும் ஆண்டவர் கலங்குறாரு. அவன் செத்து புட்டான அழுறத பார்த்தா இவனுங்க பேசியே அழுவ வைக்கிறான்னு ஒரு பக்கம். கலங்கி கல்லறையிடத்துக்கு வந்தார். கல்லறை கிட்ட வந்து அது ஒரு குகையா இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. கல்லை வச்சுட்டாங்க. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். அதுதான் எடுத்து போடுற கூட்டம். மரித்தவனுடைய சகோதரியாக மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றார். சொன்னப்பதான் 40ஆம் வசனம் வாசிச்சு முடிக்கலாம் ஐயா. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? கர்த்தர் இப்பையும் பேசின ஒரு சில வார்த்தை நீங்க சூழ்நிலையை பார்த்துக்கிட்டே வீட்டுக்கு போவீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்பையும் மறுபடியும் நீங்க பிரச்சனையோட தான் வீட்டுல இருந்து வந்திருக்கிறீங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஏதோ ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறீங்க. அவர் சொன்ன வார்த்தையில பிடிமானமா ரிஜிடா நிப்பீங்கன்னா இன்னொரு தடவை ஆண்டவர் உனக்கு நான் சொல்லவில்லையான்லாம் கேட்க மாட்டார். புரியுதாங்கய்யா? அம்மா புரியுதுங்களா? அவர் சொன்னா ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்லிட்டார். இப்போ என் வேலை என்னன்னா, அவருடைய கேமை, அவருடைய விளையாட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுறது மட்டும்தான் உங்கள் வேலை, என் வேலை. ஆண்டவர் இனி ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறாரு. அவர் இன்னைக்கு பேசின வார்த்தையின்படி நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிக்கிறத பார்ப்பீங்க. விசுவாசி. இன்னைக்கு இங்கேருந்து போகிறப்ப உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள், உங்களுக்கு இன்னைக்கு விசுவாசமாக தொட்ட வார்த்தைகளை பிடிச்சிக்கிட்டு போங்க. பிரச்சனை வரும், நாரும் அப்படின்லாம் எண்ணம் வரும்போதுனா சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லவில்லையா? அவர் சொல்லிட்டாரு. நாத்தத்தை பார்க்க போகிறேன்னா, பிணத்தை பார்க்க போகிறேன்னா, கண்ணு வீங்கி வெடித்து நாக்கு தள்ளி இருக்கிற டெட் பாடியை பார்க்க போகிறேன்னா, இல்லை ஒரு வார்த்தை, ஜீவன் உள்ள வார்த்தையை பார்க்க போகிறேன். நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதுதான். இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனால் நீங்கள் கரெக்டாக நின்றுட்டீங்கன்னா உங்களுக்கும் ஆண்டவர் கனத்தை கொடுத்து உயர்த்திடுவார், உங்கள் தலையை நிமிர பண்ணிடுவார். இல்லை என்ன பெத்த ராசா போய் சேர்ந்துட்டியேன்னு உட்காந்து ஒப்பாரி பாட்டு வைப்பீங்கன்னா நல்லா நறுக்குன்னு 4 வார்த்தை ஆண்டவர்கிட்ட வாங்கிட்டு தான் வந்து அற்புதத்தை பார்க்கணும். ஜம்முன்னு குடும்பத்தோட கை கோத்து வந்து பார்க்க போகிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு நின்று கொண்டு இன்றைக்கு செய்கிற அற்புதத்தை பார்க்க போகிறீங்களா? இல்லை ஆண்டவர்கிட்ட உட்காந்து பேசி அவரை ரம்பம் போட்டு அவரை கலங்க வச்சு அவரை அழ வைக்க போகிறீங்களா? கர்த்தரையே அழ வைக்கிற கேங்கு யாருன்னா வேற யாரும் இல்லை, நம்ம தான். என்னை விட்டுறா, நான் அற்புதம் பண்ணிட்டு போயிடுறேன்டா, என்னை விட்டுற, மறுபடியும் பேசி சாவடிக்கிறான்ல. இந்த பக்கம் பார்த்தா நீ இருந்தா சாவ மாட்டேன்றா. இவளுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து முடிச்சேன்.
இங்கிட்டு வந்தா ஆண்டவரே நீ இருந்தா சாவ மாட்டீரன்னு இவன் மறுபடியும் ரிப்பீட் பண்றான். சரி என்ன கல்லறைகிட்ட கூட்டு போங்கடா, உங்ககிட்ட பேசி மாலாதன் பண்ணா. அங்க ஒருத்தவன் கண்ணை திறந்தவரை முன்னாடி இருந்தா செத்துருக்க மாட்டான். ஐயோ ஒரு கும்பிடு போட்டு எல்லாரும் ஓரம் போங்கன்ட்டு ஆண்டவர் மிராக்கிள் பண்ணார். அதை குறித்து இன்னைக்கு ஈவினிங் பார்க்க போறோம். கர்த்தருக்கு சித்தமானா விருப்பமானா வர வேண்டியவர்கள், நீங்க கொண்டு வர விரும்புகிறவர்களையும் நீங்க வரலாம். இல்லை இந்த வாயாடி பேசுறதை நம்ம ஏன் கேட்கணும்? நம்ம பாட்டுன்னு மட்டனோ சிக்கனோ பீஃபோ எடுத்தோம், குழம்பு வச்சோம், மீனை சாப்பிட்டோம், நல்லா போர்வையை போத்தின்னு தூங்கணும். ஐபிஎல் முடிஞ்சிருத்தா சொன்னா நம்ம சோழியை முடிச்சிருவான் தானே. ஏதாவது ஒன்றை பார்ப்போம், ஊரை சுத்தின போனாலும் உங்க விருப்பம் தான், என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆமே. ஆனா எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், உயிரோடு எழுந்த லாசரு, மரித்த லாசரு, அதற்கு முன்னாடி இருந்த லாசரோட பவர்ஃபுல்லான ஒரு மனுஷன். அடுத்த அதிகாரத்திலே நீங்க பார்க்கலாம். இது வரைக்கும் இட்லிஸ்ட்ல டாப்பா இருந்தது ஆண்டவர் மட்டும்தான். எப்ப ஆண்டவர் ஒரு மனுஷன் ஒரு மனுஷி செத்து போன பழைய வாழ்க்கையிலேருந்து உயிரோட எழுப்பி பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரோ அப்பயத்திலேருந்து அவரோட கூட நீங்களும் கொல்லப்படுறதுக்கு ரெடி ஆகிடணும். என்னடா இது நல்லது சொல்லுவான்னு பார்த்தா மர்டர் பண்ண. இந்த உலகத்தில் உங்க டிசைன் என் டிசைன் அதுதான். அந்த உயிரோடு எழுப்பின லாசருவை பார்க்கறதுக்கு ஒரு திரள் கூட்டம் வந்ததுன்னா அடுத்த அதிகாரத்தில் எழுதியிருக்குது. 3 வசனத்தில் இருக்கும். 9, 10, 11 நினைக்கிறேன். அதை பற்றி நம்ம அப்புறம் தியானிக்கலாம். சாயந்தரம் டைம் ஆகி போயிடுச்சு. கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். எப்படி எழுப்பினாரு, என்ன நடந்தது, பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது நமக்கும் தெய்வத்துக்கும் எப்படி உறவு இருக்கணும், அங்கே சுற்றி இருக்கிறவங்க நிமித்தம் சில என்ன காரியம் பேசணும், எப்படி அற்புதம் செய்வார். கட்டப்பட்ட உயிரோடு வந்தாலும் இன்னும் சிலர் கட்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. சிலருக்கு முகம் கட்டப்பட்டிருக்கு, கை கட்டப்பட்டிருக்கு, கால் கட்டப்பட்டிருக்கு. அந்த கட்டுகளை அவிழ்த்து விடுகிறதற்கும் ஒரு கூட்டமாய் நம்மளை பயன்படுத்த போறாருன்றதையும் மாலையில் பேசுவார். தயவாய் வாங்க, இந்த 2 அதிகாரத்தையும் நீங்கள் படிங்க. 11, 12 அதிகாரத்தையும் படிங்க. கர்த்தர் பேசுவார், நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்கலாமா? ஜீசஸ். எழுந்து நிற்கலாமா? இருக்கிற கீஸ்ல பிரதர் இருக்காரா? இருக்காரா? கூப்பிடுங்களேன், கூப்பிடுங்களேன். ஜீசஸ். ஆமேன். சி மைனர் பிரதர். நல்லா இருக்கிற இடங்கள்ல ஆண்டவரே, இது எல்லாமே நான் தான். அந்த மார்த்தாள் கேரக்டரு, மரியாள் கேரக்டரு, கூட்டத்தில் உட்காந்து பேசுகிற கேரக்டரு, இதெல்லாம் நம்ம தான். நிறைய இடத்துல சேட்டை பண்ணிடும், நிறைய இடத்துல இப்படி தான் பேசிடும். பேசக்கூடாத பேச வேண்டிய இடத்துல பேசுறது இல்லை, பேசக்கூடாத விஷயத்த பேசக்கூடாத இடத்துல பேசிடும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? நல்லா வாய்களை திறந்து ஜீசஸ், ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா வாய்களை திறந்து என்ன மன்னியும், என்ன மன்னியும், என்ன மன்னியும், என்ன மன்னியும், என்ன மன்னியும்னு சொல்லுங்க. தப்பான சரியான விஷயத்த தப்பான டைமிங்ல பேசி இருக்கிறேன், என்ன மன்னியும். அவிசுவாசத்தோடு இருந்திருக்கிறேன், சொன்னதே சொல்லி ஆண்டவரை கண்ணீர் விட வச்சிருக்கேன். சில காரியங்களை மறுபடியும் சொல்லும் போது இயேசு கண்ணீர் விட்டாருன்னு வசனம் சொல்லுதே, அது போலதான் நம்ம கண்ணீர் விட வைக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் அவர் ஏதோ ஒரு பெரிய பவர் போல, அவருக்கு உணர்வு இல்லைன்னு. அவருக்கு எல்லாமே இருக்கு, அவர் துக்கப்படுவார். ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே நீர் அற்புதம் செய்யறதுக்கு நான் தடையா இருந்த பாவத்தை மன்னியும்னு சொல்லலாமா? சொல்லுங்க. வாய்களை திறங்க, வாய்களை திறங்க, வாய்களை திறங்க. நல்லா வாயை திறங்கம்மா. எனக்குள்ள விசுவாசத்தை தாங்க. இப்ப நான் முன்னமே சொல்லவில்லையா, நீங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் மறுபடியும் நான் ரீகால் பண்ணுகிறதற்கு ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க. நான் ஏற்ற விதத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்க அறியாதிருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் மட்டும் இல்ல, நம்மை கொண்டு வேண்டுதல் செய்ய வைக்கிறவர். ஆவியானவர் வந்துட்டார்னா நம்மளை ஜெபிக்க வைப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறங்கண்ணே சிஸ்டர், வாயை திறங்க. உங்களுக்கு ஒரு அற்புதம் உண்டு. நம்ம இதெல்லாம் திருத்தி கொள்ளும் போது, சீர்படுத்தும் போது நிச்சயமா அற்புதம் செய்வாரு. நீங்க வேற யாரையும் பார்க்காதீங்க. நீங்களும் கர்த்தரை உறவாடுகிற நேரம் உங்க குடும்பம், உங்க உறவு, உங்க சூழ்நிலை, உங்க தொழில், உங்க வேலை, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, எதெல்லாம் கல்லறையில குகைக்குள்ள கல்ல வச்சு மூடி இருந்ததோ அத்தனையும் ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். ருபானா ஹாரா பாந்தா தாடா பாந்தானா. சொல்லுங்க, ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறங்க, வாயை திறங்க. நல்லா ஒரு 2 நிமிடம் என் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யுங்க. திரள் கூட்ட ஜனங்க பேசுறதை கேட்டு என் விசுவாசத்தை விட்டுட்டேன். நிறைய நேரத்தில் உங்க மேல கோபமா, உங்க பாதத்துல இல்லாம வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. நல்ல ஆவிக்குரிய ஞானம், ஆனா விசுவாசத்தில் நிறைய நேரத்தில் ரொம்ப டவுனா இருக்கிறேன். நல்ல சமயத்திற்கேற்ற வார்த்தையை சொல்லுகிற ஞானம் எனக்குள்ள இருக்கு, ஆனா ஃபெய்த்ல டவுன் ஆயிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுதே, காரிருளில்
பேரொளி வீசிடுதே. இந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிப்போம். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே, தடைகள் எல்லாம் இன்றே மறையுதே, இடைந்தல் எல்லாம் இன்றே தகர்ந்திடுதே. என்னை அதிசயம் காண செய்வார், நான் அற்புதம் கண்டிடுவேன். ஒரே ஒரு முறை சொல்லுங்க. என்னை அதிசயம் காண செய்வார், நான் அற்புதம் கண்டிடுவேன். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. அப்பா பிதாவே, நான் உங்க பிள்ளை வந்திருக்கிறேன். பாவங்களை மன்னியும், அவிசுவாசம் என்கிற பாவத்தை மன்னியும். இனி உம்மை நம்புவேன், என்னை பலப்படுத்தோ. என்னோடு பேசி இருக்கிறீங்க, ஆசீர்வதிங்க, அற்புதம் செய்ய போறீங்க, வந்துட்டீங்க. நன்றி அப்பா. இனி தீங்கை காணாதிருப்பாய் அப்படின்னு சொன்னீங்கல்ல. நன்றி அப்பா. உம்மை விசுவாசிக்கிறேன், அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.